உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பாலும் தெளித்தேனும் பாகம் பருப்பும் தினம் நானும் தகர்ந்துனக்கு நான் தருவேன் கோலம் சேர்த்துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் நீத்தா ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து நிலம் பிறை போல மேற்றனை நந்து மகன்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்றைக்கு மகா சிவராத்திரி நன்னாளில் இவ்வாலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொற்கமலங்களை வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு திருஞான சம்பந்த சுவாமிகளினுடைய திருமுறை உலா என்கின்ற தலைப்பில் பெருமானுடைய சைவ சேவைகளை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அதற்காக ஒரு அற்புதமான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த திரிபுர சுந்தரி சமேதரராய் சோமேஸ்வரனுடைய பொற்பாதங்களுக்கு நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். வள்ளுவர் பெருமான்கிட்ட கேட்கிறாங்க மக்கள், என்னன்னா சுவாமி, இந்த உலகத்தில் அறிவு படைத்தவர்கள் வெகு சிலரே இருக்கிறார்கள், செல்வம் படைத்தவர்கள் வெகு சிலரே இருக்கிறார்கள், வறுமையில் இருப்பவர் நிறைய பேர் இருக்கிறார்கள், நோயில் அவதிப்படுபவர் அவரும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் நோய் இல்லாம ஆரோக்கியமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வெகு சிலரே இருக்கிறாங்க. நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறவங்க சிலர் தான் இருக்கிறாங்க, வசதி படைத்தவங்க சிலர் தான் இருக்கிறாங்க, அறிவு படைத்தவர்கள் சிலர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அறிவிலிகள் அதிகமாக இருக்கிறாங்க, நோயாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வறுமையில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சுவாமி, எதுனால அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு வள்ளுவர் பெருமான் சொல்கிறார், ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இலர் பலர் ஆகிய காரணம். இலர் அப்படின்னாக்க எதுவும் இல்லாதவங்க, இலர் பலர் ஆகிய காரணம், இல்லாதவங்க பலராக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது வள்ளுவர் சொல்றாரு, அதுக்கான காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பாருங்க, ஒரே ஒரு 1.5 அடிதான், அதுல அவ்வளவு அர்த்தத்தை அவர் சொல்றாரு. இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. வள்ளுவர் பெருந்தகை கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்துல வறுமையில் இருக்கிறவங்க பல பேர் இருக்கிறார்கள், துன்பப்படுபவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், நோயினால் அவதிப்படுபவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் வசதி வாய்ப்பு கிடைத்தவர்கள், ஞானிகள், நோய் நொடி இல்லாதவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு போது அவர் சொல்றாரு, இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். இந்த உலகத்தில் வேள்வி செய்து இறைவனை வழிபட்டு தவம் செய்கிறவர்கள் சிலரே இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் இறைவனை நினைக்காதவங்க, வேள்வியில் கலந்து கொள்ளாதவர்கள், தவவாழ்வு இல்லாதவர்கள் பலராக இருக்கிற காரணத்தினால்தான் சென்ற பிறவியில எவரெல்லாம் தவம் இருந்து இறைவனை வழிபட்டார்களோ அவர்கள்தான் இந்த பிறவியில் நோய் நொடி இல்லாமல் ஞானிகளாகவும் வசதி படைத்தவர்களாகவும் எந்த துன்பமும் இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பிறவியில நமக்கு மனித பிறவிய இறைவன் கொடுத்திருக்கிறார்னா இந்த பிறவியில எவ்வளவு இறைவனை வழிபட முடியுமோ, எந்தெந்த நேரத்திலெல்லாம் நம்ம ஆலயத்துக்கு வர முடியுமோ அந்த நேரத்தெல்லாம் பயன்படுத்தி ஆலயத்துல நம்மளுடைய நேரத்தை நம்ம செலவழிக்கணும். அந்த மாதிரி செலவழித்தோம்னா அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னு இறைவன் கிட்ட வேண்டுகோள் விடலாம். அப்படியே பிறவி கொடுத்துட்டாலும்
அந்த பிறவி நற்பிறவியாக இருக்கும். அதுவும் அவரை மறவாத பிறவியாக இருக்கும். காரைக்கால் அம்மையார் தான் சொல்லுவாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டும் பின் வேண்டுகின்றார், பிறவாக வேண்டும் மீண்டும் பிறகு உண்டே, அறவா நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும். எனக்கு பிறப்புன்னு இருக்கக்கூடாது சுவாமி. அப்படி பிறப்பு அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா நான் மகிழ்ந்து பாட வேண்டும், நீங்கள் ஆட வேண்டும், உங்களுடைய திருவடிக்கு கீழ் அமர்ந்து உன்னை பார்த்து நான் வழிபட வேண்டும் சுவாமி. இதுதான் அவர் கேட்கிறார். அதனால இந்த பிறவி அப்படிங்கிறது அப்படிப்பட்ட பிறவி நமக்கு மனித பிறவி. இறைவன் 2 காரணங்களுக்காக பிறவியை கொடுக்கிறார். ஒரு காரணம், ஒரு குறிப்பிட்ட செயலை இவனால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக பிறப்பு கொடுக்கிறது. முருகப்பெருமானை எதற்காக இறைவன் அவதரிக்க செய்தார்? பிறப்பு சும்மா நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கணுங்கிறதுக்காக இறைவன் அந்த முருகப்பெருமானை அவதாரம் செய்ய வைக்கிறார். எதற்காக செய்தார்? சூரபத்மனை அழிக்க வேண்டும். அவன் கேட்டிருக்கிற வராபடி, உங்கள் அருள் பெற்ற உங்களால் தான் எனக்கு அறிவு வரும். முருகப்பெருமான் வேற யாரும் கிடையாது, சாட்சாத் சிவபெருமான். அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவங்க. அப்ப அவர் யாராக இருக்கு? அவரே தான். அதனால ஒரு பிறப்பு இறைவன் கொடுக்கிறார் என்றால் அந்த பிறப்பிற்கு ஒரு காரண காரியம் ஒன்று. காரண காரியத்தினால ஒரு பிறப்பை இறைவன் கொடுக்கிறார். இந்த செயலை இவன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் அந்த பிறகு இன்னொரு பிறவி, இன்னொன்று எதற்காக பிறவியை கொடுக்கிறான் அப்படின்னா, நம்ம பண்ண பாவம், நம்ம பண்ண பாவங்கள்லாம் எடுத்து லிஸ்ட் போட்டாக்க போய்கிட்டே இருக்கும். இந்த பாவத்தை இந்த ஜன்மாவையாவது இவன் கணித்து பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மனித பிறவி. ஒண்ணு காரண காரியம், இன்னொன்னு நம்ம பண்ண பாவத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மனித பிறவியை இறைவன் கொடுக்கிறார். அப்ப இந்த மனித பிறவியை இறைவன் நமக்கு எதுக்காக கொடுத்தான் அப்படின்னா அந்த 2 காரணமாக. ஒண்ணு, நம்ம செய்யணும் வேலை, இந்த வேலை இவன் தான் செய்யணும், செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கிறது. மகாத்மா காந்தி இந்த உலகத்துக்கு இறைவன் கொடுத்தாருனாக்க சுதந்திரத்தை அவரால் தான் வாங்கி கொடுக்க முடியும்ன்றதுனால கொடுத்தார். மிகப்பெரிய பக்திமான் மகாத்மா காந்தி. ஒரு நாள் மாலை நேரம் அவங்க பேட்டி மனு ட்ரெயின்ல வராங்க. ஆசிரமத்துல இறங்கின உடனே இவருக்கு அசதி, வயதாயிடுச்சு. வந்த உடனே படுத்துட்டார். அதற்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு விழிச்சு எழுறாரு. எழுந்த உடனே பேட்டியை கொடுக்குறாரு. மனு வந்த உடனே சாமியை கும்பிட்டனாலே நான் தூங்கிட்டேனாமா அப்படின்னு கேட்டார். வயசாயிடுச்சு, ஞாபகம் இல்லை. அப்புறம் மனு சொன்னாரு, பாபுஜி நீங்க வந்த உடனே அந்த கலைப்புல நீங்க படுத்துட்டீங்க, இறை வழிபாடு பண்ணல அப்படின்னு. தேவி அழுதான். தேவி அழுது, இறைவா எனக்கு எதுக்கு எப்படி இந்த மறதியை கொடுத்த, உன்னை வழிபடாம போயிட்டனே அப்படின்னு சொல்லி கை கால் முகம்லாம் அனுப்பிட்டு பிரேயர் பண்ணிட்டு தூங்கிட்டார். காலையில அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம் சுடுதண்ணியில தேன் கலந்து கொடுப்பாங்க. அந்த மனு கொண்டு போய் சுடுதண்ணியில தேன் கலந்து பாபுஜி இருந்தாங்க குடிங்கன்னு கொடுக்குறாரு. இல்லம்மா, இறைவனை நான் நினைக்க தவறிய காரணத்தினால் 3 நாட்களுக்கு நான் அன்ன ஆகாரம் இருப்பதாக இல்லைன்னா, ஒருவேளை இறைவனை நினைக்காததற்காக மகாத்மா காந்தி 3 நாட்கள் உணவு எடுத்துக் கொள்ளவில்லைன்னா நாம எத்தனை நாள் நம்ம சாப்பிடலாம் சிந்திக்கணும். அதனால இப்படி சிலரை இந்த காரியத்தை இவனால் தான் செய்ய முடியும் என்பதற்காக இறைவன் படைப்பு. இன்னொரு வகையான படைப்பு, இவர்கள் செய்த பாவங்களை இந்த பிறவியிலாவது இவர்கள் தீர்த்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி போன பிறவியிலே நம்ம எந்த அளவுக்கு புண்ணியம்
நமக்கு இன்பத்தை கொடுப்பான் இறைவன். போன பிறவியில நம்ம எவ்வளவு துன்பத்தை செய்திருக்கிறோமோ, பாவத்தை செய்திருக்கிறோமோ, அதற்கான பலனை இந்த பிறவியில துன்பமாக இறைவன் தருவான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்பத்தை நம்ம கொடுத்தா நம்ம என்ன செய்யணும்? மகிழ்ச்சியா இருந்தா சினிமாவுக்கு போகலாம், டூர் போயிடும். கஷ்டமா இருந்தாதான் இன்னைக்கு கோயில்ல உட்காரும். அப்ப போன பிறவியில நமக்கு இன்பத்தை, நமக்கு செய்த புண்ணியத்தினால் இந்த பிறவியில நமக்கு நல்ல வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கிறார்னா இந்த பிறவியில நம்ம தக்க வச்சுக்கணும். இறை வழிபாடுல ஈடுபடணும். ஈடுபட்டு இந்த பிறவியில மேலும் புண்ணியத்தை நாம் சேர்க்க வேண்டும். அப்படி வந்த மகான்கள்ல இந்த வேலையை இவனால் தான் செய்ய முடியும் என்பதற்காக ஒரு மகானை 7ஆம் நூற்றாண்டில் இறைவன் அவதரிக்க செய்தார். அவர்தான் திருஞான சம்பந்த சுவாமிகள். வாழ்ந்த காலங்கள் 16 ஆண்டுகள். நம்மளாம் நினைக்கிறோம் சுவாமியினுடைய அருளை பெற்றவர், சுவாமியினால் உருவாக்கப்பட்டவர், பிறப்பிக்கப்பட்டவர், ஏன் இவ்வளவு குறைந்த ஆயுள் அப்படின்னு இதற்கு விட கடைசியா நாம் சொல்லுவோம். கொண்டிருந்தார்கள். அங்கு சமணத்தை ஒழித்து சைவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக இறைவன் திருஞான சம்பந்த சுவாமிகளை இவ்வுலகில் அவதரிக்க செய்கிறார். என இறைவனால் அவதரிக்கப்பட்டதன் காரணமாக திருஞான சம்பந்த சுவாமிகள் பிறந்தது முதல் இன்பமே. சைவ பெருமக்கள்ல 4 சமய குறவர்கள் சொல்லுவாங்க. ஞான சம்பந்த சுவாமிகள், திருநாவுக்கரசு சுவாமிகள், சுந்தரர் சுவாமிகள், மாணிக்க வாசகர் சுவாமிகள். இதுல ஞான சம்பந்த சுவாமிகள் வாழ்நாள் முழுவதும் இன்பமே அனுபவித்தார். திருநாவுக்கரசு சுவாமிகள் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தையே அனுபவித்தார். சுந்தரர், மாணிக்க வாசகர் 2 பேரும் பாதி இன்பம் பாதி துன்பத்தை அனுபவிச்சாங்க. நீர்ல ஸ்நானம் பண்றாரு, நீர்ல மூழ்கி மூக்க பிடிச்சுக்கிட்டு நீர்ல மூழ்கி உள்ள போயிட்டு சிவமா மந்திரத்தை உச்சரிச்சுட்டு மீண்டும் மேல வருவாங்க. அது தண்ணீர்ல ஸ்நானம் பண்றது. அப்போ திருஞான சம்பந்த சாமிகளுக்கு 3 வயது. கரையில நிக்க வச்சுட்டு இவரு தண்ணியில மூழ்கி எழுறாரு, திரும்பியும் மூழ்கிறாரு. மூழ்கினவரு உள்ள மந்திரத்தை சொல்றாரு. அப்பாவை காணலையேன்னு இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சு. அழுறது எப்படி அழணும்? குளத்தை பார்த்து அழணும். ஏன்னா அப்பா குளத்துல மூழ்கி இருக்கிறார். அப்பா ஐயோ அப்பாவை காணமேன்னு அழுகும். இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அந்த குளக்கரையில இருக்கிற தோணியப்பன் ஆலயம், அந்த தோணியப்பன் ஆலயத்துல அம்மையும் அப்பனும் கோபுரத்துல இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அம்மையே அப்பா அப்படின்னு அழுது. இறைவன் அந்த குழந்தைய அழ விடல. உடனடியா உமை அம்மையை அனுப்புறாங்க. அனுப்புன உடனே அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க அம்மா. அதுக்கடுத்து பால் கொடுத்த உடனே அந்த குழந்தையினுடைய அழுகை நின்று விட்டது. அதுக்கு பிறகு இவர் குளத்துல மூழ்கிட்டு இருந்தவரு வெளியே எழுந்து வந்தாரு. வந்து பார்த்தாக்க குழந்தையினுடைய வாய் ஓரத்துல பால் கொஞ்சம் ஒழுகி இருக்கு. இவருக்கு கோபம், அந்தனர் குடும்பம். அதனால கோபம் வந்ததும் ஒரு குச்சி எடுத்தாரு. யாரடா அவருக்கு பால் கொடுத்தது? யாருக்கிட்டடா பால் குடிச்ச அப்படின்னு கேட்டார். இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சது. பால் சாப்பிட்டது அவ்வளவு குற்றமா அப்படின்னா, யார் வீட்டுல என்ன சாப்பிடணுமோ அவங்களுடைய புத்தி நமக்கு வரும். நல்லவன் வீட்டுல சாப்பிட்டா நல்ல புத்தி வரும், கெட்டவன் வீட்டுல சாப்பிட்டா அவனுடைய புத்தி நமக்கு வரும். அதனால இவர் என்ன பண்ணாரு? யாருக்கிட்டடா நீ பால் குடிச்சதுன்னு கேட்டார். இந்த பீஷ்மர் மகாபாரதம் உங்களுக்கு தெரியும். பீஷ்மர் கடைசியில அம்பு பட்டு அந்த அம்பு படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்கிறார். உடல்ல இருக்கிற ரத்தம்லாம் வலிஞ்சில் இருக்கு. அப்ப பாண்டவர்கள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க.
திரௌபதியும் வந்து நிக்கிறாங்க. நின்ன உடனே கடைசியில தாத்தா எங்களுக்கு ஏதாவது ஒரு உபதேசம் சொல்லுங்களேன் அப்படின்னு இந்த பசங்க கேட்கிறாங்க. யாரு? பாண்டவர்கள் கேட்கிறாங்க. தாத்தா எங்களுக்கு ஏதாவது உபயோகமா இந்த நாட்டை எப்படி ஆளுவதுன்ற உபதேசத்தை எங்களுக்கு சொல்லுங்க. அப்போ திரௌபதி சிரிக்கிறாரு. பீஷ்மர் கேட்கிறாரு, ஏமா முன்னதான் சிரிச்சே, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஆளாயிட்டோம், திரும்ப சிரிக்கிறியம்மா, ஏமா சிரிக்கிற? அப்ப திரௌபதி சொல்றாரு, இல்ல அவ்வளவு பெரிய சபையில ஒத்த பெண் என்ன வந்து இந்த சேலையெல்லாம் உருவி என்ன அவமானப்படுத்தினாங்க. அந்த சபையில இருந்து நீங்க ஒண்ணுமே பேசாம தடுக்காம இருந்த நீங்க இப்ப என்னத்த உபதேசத்தை சொல்லி இவங்க என்னத்த நாட்ட ஆரம்பிப்பாங்க. அப்ப பீஷ்மர் சொன்னாரு, அம்மா அப்ப நான் வந்து துரியோதன வீட்டுல இருந்தேன், துரியோதனம் போட்ட சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன், இந்த உடல்ல போடுற ரத்தம்லாம் அவன் போட்ட சோறு, அவன் புத்தி தான் இதுக்கு வந்திருக்கும். ஆனா இப்போ அம்பெல்லாம் என்னுடைய உடலை துளைத்து அதிலிருந்து உதிரமா வெளியேறிச்சு பாரு, அவன் போட்ட சாப்பாடெல்லாம் உதிரமா வெளியே போயிடுச்சுமா. இப்போ உள்ள இருக்கிறது என்னுடைய தாயார் கங்காதேவி கொடுத்த பால் தான், அதனால நான் சொல்லலாமா உபதேசம் இப்போ அப்படின்னா. அதனால யார் வீட்டுல என்ன சாப்பிடுறோமோ அவங்களுடைய புத்தி நம்புவார். அதனால இருவாத இருதயருக்கு போகும், யாருக்கிட்டடா பால் குடிச்ச அப்படின்னு பிச்சை வாங்கினார். உடனே ஒரு பாட ஆரம்பிச்சார். தோடுடைய செவியன், தோடுடைய செவியன் விடையே ஒருவன் மதிசூடி, காடுடைய சுடலை, காடுடைய சுடலை கொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன், ஏடுடைய மலராம் முனை நான் பணிந்தே செய்த, வீடுடைய பிரமாபுரமேறிய வெண்மானிவனே. சொல்லிச்சு குழந்தை. தோடுடைய செவியன், 3 வயசு குழந்தை பாடுது இந்த பாட்டு. தோடுடைய செவியன் யார்? தோடுடைய செவியன் யார்? தோடுடைய செவியனா யார்? தோடுடைய செவியன். விடை ஏறி யாரு? விடை ஏறி பெருமான் விடை வாகனம், விடை ஏறி. தூவன் மதி சூடி, தலையில மதிய சூடி இருக்கிறான். அப்படியா? மதிய சூடி இருக்கிறாரா? விடை மேல வந்தாரா? தோடு போட்டு இருந்தாரா? நீ பார்த்தையா அப்படின்றாரா? ஆமாப்பா. அது மட்டுமல்ல, சுடலை பொடி பூசி, உடல் முழுவதும் அந்த சாம்பலை பூசிட்டு இருந்தாரு. அப்படியா? சாம்பலை பூசிட்டு இருந்தாரு. அதுக்கு மேல சொல்றாரு, என் உள்ளம் கவர் கல்வன். உள்ளம் கவர் கல்வன்னா என்ன? காதல். என் உள்ளத்தை கொள்ளடிச்சிட்டான் அப்படின்னா, என் உள்ளத்தை கொள்ளடிச்சிட்டாங்க, திருடிட்டாங்க, என் இதயத்தை திருடிட்டாங்க நல்லா சொல்லுவாங்க காதலுக்கு. அப்ப என் உள்ளம் கவர் கல்வன் ஒரு 3 வயசு குழந்தைங்க சொல்லுதுன்னா சாதாரணமா சொல்ல முடியுமா? அம்மையார் வந்து ஞானப்பால் ஊட்டினாங்க. அந்த ஞானப்பால் மூலமா அந்த குழந்தைக்கு ஞானம் வந்தது, தமிழ் ஞானம் வந்தது. அந்த தமிழ் ஞானத்தின் மூலமா அந்த குழந்தை இந்த பாடலை பாட ஆரம்பிச்சது. தோடுடைய செவியன் விடையில் ஏறி வந்தாரு, சுடலை பொடி பூசி இருந்தாரு, தலையில மதியை சூடிட்டு இருந்தாரு, நிலவை சூடிட்டு இருந்தாரு. அவர் என் உள்ளம் கவர்ந்த கல்வன் அவரு. அது மட்டுமல்ல, ஏருடைய மலரான் முனைனால் பணிந்து ஏத்த. ஏருடைய மலரான் யாருன்னா பிரம்மா. ஏருடைய மலரான் முனைனால் பணிந்தேத்த. அவரை தினந்தோறும் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இறைவனை வந்து பிரம்மாவும் வணங்கினாரு. அதுக்கடுத்து சொல்லுது, பீடுடைய பிரம்மாபுரமேறிய பிரம்மானிவன் என்று. அவர்தான், அவங்கதான் கொடுத்தாங்க. இந்த பாடலை பாடின உடனே புரிஞ்சுக்கிட்டார், இறைவன் தான் பால் கொடுத்திருக்கிறார், உமையம்மை தான் பால் கொடுத்திருக்க அந்த குழந்தைக்கு.
இந்த வரலாறு நம்ம ஞானசம்பந்த சுவாமிகளுடைய வரலாறு ஏற்கனவே இந்த திருத்தலத்துல நம்ம பேசணும். இன்னைக்கு இந்த தலைப்பை ஏன் நம்ம எடுத்திருக்கிறோம்னா, அவங்களுடைய பதியங்கள் வாழ்க்கையில நமக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் பயன்படும், எந்த பதியத்தை பாடினா நமக்கு எந்த குறை தீரும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு சொற்பொழிவுல நம்ம சொல்ல போறோம். கடைசி இந்த தாளை வந்து இங்க இருக்கிற கோயில் தர்மகர்த்தாருக்கு கொடுத்துருவேன். நீங்க இந்த பிரதி எடுத்துக்கலாம். எந்தெந்த பாடல் எது இருக்குன்னாலாம் சொல்லி இருக்கணுமோ அந்த பாடலெல்லாம் நீங்க அந்த நேரங்கள்ல நீங்க பாடி இறைவனுடைய அருளை நீங்க பெற்று. ஏன்னா இதெல்லாம் அனுபவபூர்வமா, எனக்கு வயது சிறியதாக இருந்தாலும் இந்த பாடலை பாடி இறைவன் நான் என்ன கேட்கணும் கொடுக்குறாரு, குறைவில்லாம தர சத்தியம். அதனால அந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் உபயோகமாக இருக்கிறது, எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு பயன்படுத்துறது தான் நம்ம சொல்ல வேண்டும். அதற்கடுத்து இந்த 3 வயது குழந்தை முழுவதுமாக உள்ளம் கவர் கல்வன் எப்ப சொல்லிச்சோ அப்பவே இறைவன் மேல முழு சிந்தையும் செலுத்த ஆரம்பிக்குது. இப்ப நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்லையா, என் உள்ளத்தை கொள்ள அடிச்சுட்டான உடனே எல்லாம் அதே ஞாபகம் இருப்பாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்ப என் உள்ளம் கவர் கல்வன், இறைவன் என்னுடைய உள்ளத்தை கலர்ந்து விட்டான் அப்படின்னும் போது இறைவன் பால் அவருடைய சிந்தை முழுவதும் சென்று. அப்ப சிவபாத இருதயர் ஒவ்வொரு தளத்துக்கா குழந்தை எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் நான் போகணும்னு அது நினைக்குதோ அந்த கோவிலுக்கெல்லாம் கூட்டிக் கொண்டு செல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆங்காங்கே பதிகங்களை பாட ஆரம்பித்து. பதிகம் அப்படிங்கிற சொல்றது 10 பாடல்கள் சேர்ந்தது ஒரு பதிகம். அப்ப இறைவன் மேல 10 பாடலாக பதிகங்கள் பாட ஆரம்பித்து. பாடுகின்ற இடத்தில் எல்லாம் கையை தட்டி தட்டி பாட ஆரம்பித்து. இறைவனுக்கு ரொம்ப உகந்தது என்னன்னா, பாட்டே தான் எனக்கு அர்ச்சனை எப்பான் இறைவன். பாட்டுதான் அவருக்கு. நீங்க எதுவும் தர தேவையில்லை, நெய்வேதியம் தர தேவையில்லை, பூ வைக்க தேவையில்லை, எந்த விதமான அர்ச்சனை பொருளும் போட தேவையில்லை, பாடல் பாடனா போதும். அந்த திருமுறை பாடலை எடுத்து நம்ம பாடினால் அதுவே இறைவனுக்கு அர்ச்சனை. அப்ப ஒவ்வொரு தளத்துக்கும் சென்று பாட ஆரம்பிச்சார். அந்த மாதிரி பாட ஆரம்பிக்கும் போது திருக்கோலக்காவுக்கு போறார். அங்க திருக்கோலக்காவுல போயிட்டு இந்த குழந்தை பாடுது பாட்டு. என்ன பாடுகிறது அப்படின்னா, மடையில் வாழை மாய மாதரார் உடையும் பொய்கை கோள காவுளம் மடையில் வாழை பாய மாதரார் உடையும் பொய்கை கோல காவுளான் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழுடையும் கொண்ட உருவம் மென்கோலோ. சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழுடையும் உருவம் மென்கோலோ. அந்த திருக்கோலக்கா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பக்கத்துல ஓடை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், செழிப்பான பகுதி. அந்த ஓடையினுடைய இருமருங்கினும் வாழைகள் தோப்பா இருக்கும். வாழை மரங்கள் வந்து நல்லா வளர்ந்து வளர்ந்து இருக்கும், நல்லா குளத்தள்ளிய வாழை, ரொம்ப செழிப்பான பகுதி. அங்க இந்த கோலக்கா இறைவன் வந்து அங்க குடியிருக்கிறார். இறைவன் எப்படி இருக்கிறாரா, இவர் கேட்கறது என்னன்னா, இவ்வளவு செழிப்பான பகுதியாக இருக்கிறதே, தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறதே, அது வாழைகள் எல்லாம் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறதே, இவ்வளவு செழிப்பான வசதியான இடத்தில் இருந்து கொண்டு இறைவா நீ உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு இடுப்புல ஒரு புலித்தோலை உடுத்தி கொண்டு ரொம்ப எளியவராக இருக்கிறாரே அப்படின்னு ஒரு பாடல் பாடும்போது இவருடைய கையில ஒரு காரணம் கிடைக்கிறது. தாளம், தாளம்னாக்க வெண்கலத்துல இருந்தாதான் ஓசை வரும், தங்கத்துல ஓசை வராது. தங்கத்துல இறைவன் வந்து தாளத்தை கையில கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அதுக்கு ஓசைய அங்க இருக்கிற உமையம்மை ஓசை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பேர் வந்து ஓசை கொடுத்த நாயகி. அந்த தங்க தாளத்துக்கு ஓசைய அம்மையார் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த தாளத்தை அந்த குழந்தை அடிச்சுட்டு பாட ஆரம்பிச்சு. எதுக்காக தாளத்தை கொடுத்தாரு இறைவன் அப்படின்னா, சின்ன பிஞ்சி கையில
கையை தட்டி தட்டி பாடுதே பாட்டு, கையை எவ்வளவு வலிக்குன்றதுக்காக அந்த தாளத்தை இறைவன் கொடுக்கிறாரு. அது வெங்கலத்துல கொடுக்காம ஏன் தங்கத்துல கொடுத்தாருன்னா, என் எளியவன் அப்படின்னு நீ சொல்லிட்டியப்பா, என்னால எல்லாமே செய்ய முடியும், ஆனா எளியோருக்கு எளியவனாக இருக்க முடியும், இது ஒண்ணுதான் நிரந்தரம். இங்க மேல போட்டுங்கிறதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, கடைசி சாம்பலா இருக்கும் பாருங்க, அதுதான் நிரந்தரம். இதை உணர்த்துறது தான் இறைவனுடைய வடிவம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நான் அந்த உருவில் இருக்கிறேன், என்னால எல்லாத்தையும் தர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் பொன்னாளான காலத்தை திருக்கோலக்காவில் திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு இறைவன் கொடுக்கிறார். இந்த பாடலை மடையில் வாழை பாய மாதர அப்படிங்கிற பாடலை திருக்கோலக்காவுக்கு போய் நம்ம பாடினாலும் சரி, அல்லது வீட்டுல தினந்தோறும் பாடினாலும் சரி, காது கேளாமல் இருக்கின்ற குழந்தைகளுக்கு காது கேட்க ஆரம்பிக்கும். ஓசை கொடுத்த நாயகி அங்க இருக்கிற அம்மையாருக்கு பேர். இந்த பாடலை தினசரி பாராயணம் செய்து பாடினால் காது கேளாதவர்களுக்கு காது கேட்க ஆரம்பிக்கும். அதுதான் அந்த பதிகத்தினுடைய தன்மை. அதற்கடுத்து ஒவ்வொரு தளத்துக்கும் இந்த குழந்தை போகும்போது அவங்களுடைய தோப்பனா அந்த குழந்தையை தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு போவார். ஏன்னா இதால் நடக்க முடியாது, சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை. ஒவ்வொரு தளத்துக்கும் போகணும் போது அதால நடக்க முடியாது. அதனால அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் போவார். இவர் எந்த கோயிலுக்கு போகணும்னு இவர் நினைக்கிறாரோ ஞானசம்பந்த சாமிகள் அங்க கூப்பிட்டு போவார். அப்போ இறைவன் என்ன செய்யறாருனாக்க, முத்து சிவிக்கி ஒண்ணு திருநெல் வாடை அப்படிங்கிற தளத்துல முத்து சிவிக்கிய இறைவன் இவருக்கு தராரு. திருநெல் வாயில் அறத்துறை அப்படிங்கிற கோவில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கு. அங்க எல்லார் அந்தரனுடைய கனவுலையும் போய் இறைவன் சொல்றார், எம்மவன் ஞான சம்பந்தன் இத்தலத்துக்கு வருவான், இந்த தலத்துல என்னுடைய கருவறையில முத்து சிவிக்கி ஒன்றை யாம் வைத்திருக்கிறோம், நாளை அவன் இடத்திலே நீங்கள் சேர்ப்பிக்க வேண்டும்னு அத்தனை அந்தனருடைய கனவுலையும் இறைவன் போய் சொல்றார். உடனே காலை பொழுது விடிஞ்ச உடனே போயிட்டு கோயிலை திறந்து வந்தா உள்ள முத்து சிவிக்கி இருக்கு. முத்து சிவிக்கிய பெருமானுக்கு கொடுக்குறாங்க, ஞானசம்பந்த பெருமானுக்கு, இறைவனுடைய அருள் அப்படின்னு. அந்த முத்து சிவிக்கியில தான் ஞானசம்பந்த சாமிகள் அமர்ந்துக்குவாரு. அவர்களுடைய அடியார்கள் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க ஒவ்வொரு திருத்தலத்துக்கும். அந்த முத்து சிவிக்கியை தூக்கக்கூடிய ஒரு பேரை தான் அப்பர் பெருமான் பெற்றார். அப்பர் பெருமானை பார்க்கறதுக்காக வராரு ஞானசம்பந்த சாமிகள். அப்போ ஞானசம்பந்தர் வராருன்னு உடனே அப்பர் பெருமான் 77 வயசு அவருக்கு. ஆடி அசைஞ்சு போனவரு என்ன பண்ணாரு, முத்து சிவிக்கிய போய் குடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் திருஞான சம்பந்த சாமிகள் அப்பர் எங்கே இருக்கிறார், திருநாவுக்கரசர் எங்கே இருக்கிறார் பாருங்க அப்படின்னு வராங்க. அப்ப இவர் சொல்றாரு, சுவாமி உங்களுடைய முத்துச்சிவிக்கை, உங்களுடைய திருவடி தாங்கி இருக்கின்ற முத்துச்சிவிக்கையை தாங்கக்கூடிய பேரு பெற்றேன் அடியேன் இங்கு உள்ளேன் அப்படின்னு. நீங்க அமர்ந்திருக்கின்ற முத்துச்சிவிக்கைய தூக்கி கொள்ளக்கூடிய பேரினை அடியேன் பெற்றேன் சாமி இங்கு உள்ளேன் அப்படின்னு. பதறி போய் கீழே இறங்கி இவருடைய திருவடி அவர் வணங்க, அவருடைய திருவடி இவர் வணங்க. அப்பரே என்ன செயல் செய்கிறீர், இது உங்களுக்கு தகுமோ அப்படின்னு. அப்ப பெருமான் ஞானசம்பந்த சாமிகள் வளர வளர அவருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுக்க ஆரம்பிச்சார். பெருமானுக்கு 5 தொழில். நம்ம சிவபெருமானுக்கு படைத்தல், காத்தல், அரைத்தல், மறைத்தல், அருளல், 5 தொழில். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழிலையும் ஞானசம்பந்த சாமிகள் செய்தார். இந்த 5 தொழிலை எங்கெங்க என்னென்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டாக்க என்னோட அடியனுடைய சொற்பொழிவு இன்றைக்கு நிறைவு. முதல்ல படைத்தல். படைத்தல் என்ன அப்படின்னா, சுவாமிகள் திருவொற்றியூருக்கு போறாரு. சென்னையில இருக்கிற திருவொற்றியூர், அது தொண்டை நாடுன்னு பேரு. அங்க போறாரு. போகும்போது அந்த திருவொற்றியூர்ல இருந்து கம்ப்ளீட்டா இவரு சுவாமிகள் வராரு அப்படின்னு உடனே மேலெல்லாம் நிழற்கூடங்கள் அமைச்சு கீழே சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கு. அப்பெல்லாம் இப்ப போற மாதிரி ரோடு வசதி எல்லாம் கிடையாது, எல்லாம் கல்லு முள்ளுமா தான் இருக்கும் பாதைகள் எல்லாம். எப்போ
7ஆம் நூற்றாண்டு 630 இருந்து 670 இவர் வாழ்ந்து இருக்கிறார். இப்ப 2021. அப்ப எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. இப்ப பாக்குறோம், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா ஒண்ணும் இல்ல, முள்ளு முளைச்சு திரிச்சிருக்கிறோம். இப்ப பார்த்தா அடுக்குமாடி வீடு பாரு. சென்னைக்கு இந்த மாசம் போயிட்டு அடுத்த மாசம் போனோம்னாக்கா வழி தெரிய மாட்டேங்குது, எல்லாம் மாறி இருக்கு. அப்போ இவரு ஞானசம்பந்த சாமிகள் திருவொற்றியூருக்கு போகும்போது நிழற்கூடங்கள் எல்லாம் அமைச்சு இவர் நடக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் சிவப்பு கம்பளத்தினால விரிச்சிருக்கிறாங்க. அப்ப ஞானசம்பந்த சாமிகள் கேட்கிறாரு, இதெல்லாம் யார் செய்தது? அப்ப அங்க இருந்த அடியார்கள் எல்லாம் சொல்றாங்க, இங்க சிவநேச செட்டியார் அப்படின்னு ஒரு செட்டியார் இருக்கிறாரு, வசதி படைச்சவர் சாமி, அவர்தான் தங்களுடைய வருகைக்காக வேண்டி இப்படி எல்லாம் அமைச்சிருக்கிறாரு. நிழற்கூடங்களும் இந்த பட்டு சிவப்பு கம்பளமும் விரிச்சிருக்கிறார் சாமி. அப்படியா? அவரை நான் பார்க்கணுமே. சரி சாமி, பார்க்கலாம். போனாங்க. எதிர்த்தாப்புல சிவநேச செட்டியார் வர வேண்டும் சாமி, வாங்க. நேரா அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போன உடனே ஒரு அறையில போய் உட்கார வச்சாரு. அந்த அறையில ஒரு குடம், ஒரு பெரிய குடத்துல மேல மஞ்சள் துணி கட்டி அந்த குடத்தை அங்க வீட்டுல பூஜை அறைக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்க. சுவாமிகள் போன உடனே பூஜை அறைய பாக்குறாரு. பார்த்துட்டு யார் அந்த குடம் அப்படின்னு. அப்போ சிவநேச செட்டியார் சொன்னாரு, சுவாமி, எனக்கு ஒரு மகன் ஒருத்தி இருந்தா, அவளை தங்களுக்காகவே நான் வளர்த்தேன், உங்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் வளர்த்தேன். அவளுக்கு 7 வயது ஆகின்ற சமயத்துல அனுபவம் தீர்க்கப்பட்டு இறந்து போய்விட்டாள் சாமி. அவளுடைய எலும்புகள் தான், எலும்பும் சாம்பலும் இருக்கிறது தான் இந்த குடத்துல அடைச்சு வச்சிருக்கிறேன் சாமி, வேற ஒண்ணும் இல்லை. பார்த்த உடனே எனக்காக வளர்ந்ததா, இவ்வளவு செல்வந்தராக இருக்கிறார், இவ்வளவு கருணையுள்ளத்தோடு இருக்கிறார். ஏன்னா செல்வம் எவ்வளவு இருந்தாலும் கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் இருக்கணும், கருணை உள்ள இருக்கணும். அப்ப இவ்வளவு செல்வந்தராக இருந்த போதிலும் கொடுக்கின்ற எண்ணம் இருக்கிறவராக இருக்கிறாரே, இவருக்கு இப்படி ஒரு துன்பமா அப்படின்னு சொல்லி அந்த குடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா குடத்தை எடுத்துக்கிட்டாங்க. கபாலீஸ்வரர் ஆலயம், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்துல முன்பக்கத்துல உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னாக்க, நுழைஞ்ச உடனே லெப்ட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கும். இதே போல கோயில், அங்க பூம்பாவாய் எழுதியிருக்கும். அங்க கொண்டு போய் குடத்தை வச்சாரு. வச்ச உடனே பாடல்கள் பாட ஆரம்பிச்சார். இந்த பாடல்கள் பாட ஆரம்பிக்கிற என்ன பாடல் அப்படின்னா, மட்டிட்ட புன்னையங்கால் மடமயிலை கட்டிட்டங் கொண்டான் கபாலீச்சரமமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் ஒரு திற பல்கணத்தாக்கு கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். ஒட்டிட்ட பண்பின் ஒரு திற கண்கணத்தாக்கு கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். இந்த பாடலை பாட ஆரம்பிக்கிறேன். இதுல 11 பாடல்கள் இருக்குது. இதுல ஒவ்வொரு பாடலாக பாடிட்டு வராரு. 10வது பாடல் வரும் பொழுது குடம் உடையும். குடம் உடைஞ்சு உள்ள இருந்து அந்த பெண் உருவம் எடுத்து நிற்கிறது. ஒவ்வொரு பாடல் பாட பாட தாயினுடைய வயிற்றில் ஒவ்வொரு மாதமும் அந்த கரு எப்படி வளர்ச்சி அடையுமோ உள்ள குடத்துக்குள்ள அந்த சத்தம் வரும். முதல் பாடல் பாடும்போது ஒரு சத்தம் வரும், 2வது பாடல் பாடும்போது ஒரு சத்தம் வரும், 3வது 4வது 5வது பாடல் பாட பாட உள்ள அந்த ஓசை வருது. 10வது பாடல் உறிஞ்சாய அப்படின்னு ஆரம்பிச்சு பாடுறாங்க. பாடும்போது குடம் உடைகிறது. உள்ளே பெண் குழந்தை ஒன்று நிற்கிறது. எப்படி அந்த பெண் குழந்தை நிற்குதுன்னாக்க, அது சாடும் போது அந்த அரவம் தீண்டி உயிர் விடும் போது 7 வயது, 5 ஆண்டுகளாக அது இறக்கும். 5 7 சேர்ந்தா 12 வயது. 12 வயதுல அந்த பெண் குழந்தை நிற்காங்க.
சிவநேச செட்டியார் நெத்தியில போட்டுட்டு அவரு காலில் விழுந்து வணங்கினார். ஞானசம்பந்தர் சுவாமிகளுடைய கால் விழுந்து வணங்கி, சுவாமி, இந்த பெண் உங்களுக்காகவே வளர்க்கப்பட்டவள், எனவே இந்த பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி. அப்போ ஞானசம்பந்த சுவாமிகள் என்ன செஞ்சாருனாக்க, எப்பொழுது இந்த பெண்ணுக்கு நான் உயிர் கொடுத்தோட இப்ப அந்த பெண்ணுக்கு நான் தகப்பனாகிவிட்டேன், உங்களுடைய மகள், ஆனால் இப்ப இந்த பெண்ணுக்கு உயிர் கொடுத்தவன் நான், அதனால இது என்னுடைய மகளுக்கு சமானம் சுவாமி, நான் வரேன். இதுல சேக்கலார் சுவாமிகள் என்ன சொல்லுவாங்க, பிரம்மாவை விட ஞானசம்பந்த சுவாமிகள் உயர்ந்த வரணும். ஏன்னா பிரம்மாவே அவருடைய சபையில நடனம் ஆடிய அந்த நடன பெண்ணுடைய மாறாப்பு விலகுகிறது, அதை பார்த்தார். பார்த்ததுனால ஒரு சாபம் வாங்கிட்டு வந்து பூலோகத்துக்கு வந்து பிறந்தார். எல்லா ஜீவராசிகளையும் எல்லா உயிர்களையும் படைக்கிறது யாரு? பிரம்மா. அப்ப அங்க நடனம் ஆடக்கூடிய பெண்கள் யாரு? அவர் படைப்பு. அப்ப அவருக்கு மகள் முறை. அப்ப அவரு அப்படி ஒரு தவறான நோக்கத்துல பார்த்தார். ஆனால் இவரு உயிர் கொடுத்தாரு, இதை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இவள் உங்களுக்காகவே வளர்க்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை, இது உயிர் நான் கொடுத்ததுனால் இவருக்கு நான் தகப்பன், அதனால வேண்டாம். கடும் நோய் இருக்கிறவங்க, பிழைக்க மாட்டாங்கன்றவங்க, உயிரே போயிடும், ஒன்றும் வேற வழியே இல்லை அப்படின்னு கைவிரிக்கப்பட்டவங்க, அந்த மாதிரி சூழல்ல இந்த பாடல் 11 பாடல்கள் இருக்கிறது. இந்த 11 பாடல்களை தினசரி பாராயணம் செய்து பாடினால் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பம் நீங்கும். ஏன்னா ஒவ்வொரு பாடல்களையும் ஞானசம்பந்த சுவாமிகள் ஆணையிட்டு சொல்றார். கடைசியா அந்த பாடலுடைய முடிவில் அவர் சொல்லுவார், அவருடைய பேரை சொல்லுவார், ஞான சம்பந்தன் சொல், இது எமது ஆணை நமதே, ஆணை நமதே, இது சத்தியம், இது நடக்கும் சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணி பண்ணி ஒவ்வொரு பாடலையும் அவர் சொல்லுவார் ஞானசம்பந்த சுவாமி. அதனாலதான் நான் அவ்வளவு தைரியமா சொல்றேன், இந்த பாடலை பாடினா அந்த மாதிரி உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கிறவர்கள் கூட பிடித்துக் கொள்ளணும். அந்த அளவுக்கு இந்த பாடலுடைய சக்தி மிகுந்தது. இந்த ஒவ்வொரு பதியங்களும் இது அவருடைய படைப்பு தொழில். இரண்டாவது காத்தல் தொழில் வரும். இறைவன் காத்தல் தொழிலையும் செய்கிறார். நம்ம எல்லாம் படைக்கிறாரு, அதற்கடுத்து நம்மளை காக்கிறார். எப்படி காக்கிறார்? நம்மளுடைய ஆயுள் எவ்வளவோ அந்த ஆயுள் வரைக்கும் நம்மளை காப்பாத்துறார். அப்படி காப்பாத்தணும்னா சும்மா காப்பாத்துறதா? நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கிறார். ஒரு குழந்தை தாய் வயிற்றிலிருந்து ஜெனிக்கும் முன்பாக அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் அந்த உலகத்துல படைச்சிட்டு தான் அந்த ஜீவராசிகளை இறைவன் படைக்கணும். இப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம பிறக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம அந்த உலகத்துல நமக்கு என்னென்னலாம் தேவையோ நம்ம வாழக்கூடிய காலங்கள்ல அத்தனை இறைவன் படைக்கிறார். படைச்சிட்டு தான் நம்மள படைக்கிறார். அப்போ நம்ம எல்லாம் படைத்த கடவுள் நம் வாழ்வதற்காக தேவையானவற்றையும் அவர் படைக்கிறார். அதுதான் காத்தல். இந்த உலகத்துல நம்மளை காத்தல் அதுதான். அப்ப ஞானசம்பந்த சுவாமிகள் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு தலத்துக்கும் போறாங்க. அப்போ சிவபாத இருதயரும் அவருடைய தந்தையார், அதாவது சிவபாத இருதயரும் ஞானசம்பந்த சுவாமிகளோடவே ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் போறாரு. அப்போ சிவவேள்வி செய்வதற்காக பணம் தேவைப்படுது. சிவபாத இருதயருக்கு பணம் தேவை, வேள்வி செய்யணும். ஏன்னா சிவவேள்வி எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு உலகத்தில் நாம் செய்யறோமோ அந்த அளவுக்கு உலகம் சுபிச்சமாகும். இப்ப இங்க கூட ஆலயத்துல கூட அப்பப்போ வேள்விகள் எல்லாம் செய்வாங்க. அந்த வேள்விகள் எதற்காக செய்யப்படுகிறதுன்னா உலக நன்மைக்காக செய்யப்படுது. ஒவ்வொரு வேள்வியும் உலக நன்மைக்காக செய்யப்படுது. எங்கெல்லாம் அந்த அமாவாசை தவறாம பௌர்ணமி செய்ய தவறாம வேள்வி பூஜைகள் செய்கிறார்களோ அந்த இந்த கிராமத்துல அது தவறாம செய்யறாங்கன்னா அந்த கிராமத்துக்கு எந்த விதமான துன்பமும் உலக நன்மைக்காக செய்யப்படுது.
அப்போ அவர் சிவபாத இருதயர் அந்தனர் குலத்தவர். அவர் என்ன செய்யறாருனாக்க ஒவ்வொரு நாளும் அந்த வேள்விகள் செய்வார், இறைவனுக்கான வேள்வி. முன்னமே நம்ம சொன்னோம், இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அப்படின்னு சொன்னாரு வள்ளுவ பெருமான். இந்த தவம் செய்யாது வேள்வி செய்யாததுதான் இந்த வறுமைக்கே காரணம் தான். அதனால சிவபாத இருதயர் என்ன பண்ணாருன்னா, வேள்விகள் எல்லாம் நிறைய செய்ய வேண்டி இருக்குது, அந்த வேள்வி எல்லாம் செய்யறதுக்கு பணம் வேணுமேப்பா, என்னப்பா செய்யறதுன்னு கேட்டார். ஒன்னே பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் இறைவனிடத்திலே கோரிக்கை வைக்கிறார். திருவாவடுதுறை அப்படிங்கிற திருத்தலத்துல கோரிக்கை வைக்கிறார். சுவாமின்னார். சுவாமியை கேட்ட உடனே சுவாமி 12,000 பொற்காசுகளை சிவகணம் கொண்டு வந்து பீடத்தின் மேல வச்சுட்டு கூடவே ஒரு உழவா பொற்கிரியையும் வச்சுட்டு போயிடுச்சு. பெருமான் சொன்னாரு, அப்பா உமது தந்தையாருடைய வேள்விக்காக இந்த 12,000 பொற்காசுகளை பெற்றுக் கொள்ளுமா அப்படின்னு கொடுத்தாரு. அப்போ ஒரு பதிகம் பாடுறாரு. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் கடலே கடல் தண்ணில்லாமோடு மிடரில் அடங்கிய இதோ எமை ஆடுமாறு ஈவதொன்றும் எமைக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடுதுறையானே. இந்த பாடலை பாடினார். இது ஒரு 10 பாடல். கடைசி ஒரு பாடல் திருஞான சம்பந்த சுவாமிகளது ஒரு பதிகம் அப்படிங்கிறது 10 பாடல்னு சொன்னோம். இவருடைய பாடல் மட்டும் 11 பாடல்கள் இருக்கும். அந்த கடைசி 11வது பாடல்ல அந்த பாடல் பாடினால் என்ன பலன் கிடைக்கும்ன்றத அதுல கொடுப்பாங்க. அப்ப அந்த பாடலை பாடி முடிக்கிறாரு. முடிச்ச உடனே சிவகணம் ஒரு உழவா பொருட்கள் நிறைய 12,000 பொண்ணை கொண்டு வந்து பீடத்தின் மேல, இறைவனுடைய கருவறைக்கு முன்னாடி இருக்கிற பீடத்தின் மேல கொண்டு வந்து அதை அவர் எடுத்துட்டு போயிட்டு சிவவேள்விகள் செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டார் அவருடைய தோழர். அதனால இந்த பதியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பெல்லாம் பணம் தேவையோ, பணம் அப்படின்னாக்க நம்ம ஊதாரித்தனமான செலவுக்காக இல்லை, ஆடம்பர செலவுக்காக இல்லை, அத்தியாவசிய செலவுக்காக உங்களுக்கு எப்ப பணம் தேவையோ அப்பெல்லாம் அந்த பதியத்தை பாடும்போது கிடைக்கும். அதுக்கடுத்து சுவாமிகள் திருவேலி மில்லலைக்கு போறார். திருவேலி மில்லலைக்கு ஞான சம்பந்த சாமிகளும் திருநாவுக்கரசு சாமிகள் 2 பேரும் அங்க போறாங்க. அங்க போகும்போது அந்த கிராமம் முழுவதும் கடுமையான வறட்சி, சாப்பாட்டுக்கே பிரச்சனை, மடங்கள்ல இருக்கிற அடியார்கள் எல்லாம் பட்டினியா இருக்கிறாங்க. அப்ப சுவாமி முன்னாடி போயிட்டு ஞான சம்பந்த சாமிகளும் திருநாவுக்கரசு சாமிகளும் போயிட்டு நின்று, பகவானே எல்லாரும் பசியால இருக்கிறாங்களே, அடியார்கள் மக்கள் எல்லாம் பசியால உகர்ந்து இருக்கிறாங்களே, இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்யக்கூடாதா அப்படின்னு. அப்ப இறைவன் அசரீரியாக சொன்னார், கிழக்கு பீடத்தின் மேலையும் மேற்கு பீடத்தின் மேலையும் ஒவ்வொரு பொற்காசையாம் தினந்தோறும் வைப்போம், அந்த பொற்காசை பயன்படுத்தி அமுது படைப்பீர்களாக அப்படின்னு சொன்னார். கிழக்கு கோபுரத்துக்கு அடியில இருக்கிற பீடத்தின் மேல ஒரு பொற்காசு, அது ஞான சம்பந்த சாமிகளுக்கு. மேற்கு பீடத்தின் மேல வைக்கின்ற பொற்காசு திருநாவுக்கரசு சுவாமிகள். 2 பேர் 2 மடம் அமைச்சு அந்த மடத்துல தினசரி உணவு தயார் செய்து அங்கு இருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய பசியை ஆற்ற ஆரம்பிச்சாங்க. மீண்டும் வளமை வரும் வரை, சாப்பாட்டு பஞ்சம் தீரும் வரை இந்த பணி தொடரும் அப்படின்னு சொல்லி தினமும் இறைவன் என்ன செய்வார்னா போய் முன்னாடி போய் பாடுவாங்க. பாடின உடனே கிழக்கு பீடத்தின் மேல ஒரு பொற்காசு, மேற்கு பீடத்தின் மேல ஒரு பொற்காசு இறைவன் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அடியார்கிட்ட கொடுக்கும் போது அவங்க கொண்டு போய் மளிகை கடையில கொடுத்து அதுக்கான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு அடியார்களுக்கு மதிய உணவு வந்து போடுவாங்க. இது தினந்தோறும் நடக்குது. இதுல என்னன்னா, திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய மடத்துல சமயத்துக்கு, அதாவது சரியான நேரத்துக்கு சாப்பாடு ஆயிடும், அங்க இருக்கிற அடியார்களுக்கு உணவு பண்ணலாம். ஞானசம்பந்த சுவாமிகளுடைய மடத்துல சாப்பாடு செய்யறதுக்கு லேட் ஆகும். என்னன்னா, இவங்க ஞானசம்பந்த சுவாமிகளுக்கு இறைவன் கொடுக்கிற
பொற்காசை கொண்டு போய் கடைக்காரங்கிட்ட கொடுத்தா அவன் உடைச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணி இது உண்மையான காசு தானே என்னன்னு சோதனை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் பொருள் கொடுப்பான். அதனால அங்க காலதாமதம் ஆகுது. அப்ப சுவாமி கிட்ட அடியார்கள் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஞானசம்பந்த சாமிகளுக்கு. சாமி, திருநாவுக்கரசர் மடத்துல அடியார் பெருமக்களுக்கு நேரத்தே சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு சாமி, ஆனா நம்ம மடத்துல மட்டும் சாப்பாடு செய்வதற்கு காலதாமதம். என்னப்பா காரணம்? சாமி, நீங்கள் கொடுக்கக்கூடிய பொற்காசை கொண்டு போயிட்டு அங்காணியில கொடுக்கும் போது அவன் அது நல்ல காசு தானா அப்படின்னு சொல்லி மாசற்ற காசா அப்படின்னு சொல்லி உழைச்சு பார்த்து பொருளை கொடுக்கறதுக்கு சற்று காலதாமதம் ஆயிடுச்சு சாமி. அப்ப ஞானசம்பந்த சாமிகளுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. இறைவன் நமக்கு மட்டும் ஏன் இப்படி காசு கொடுக்குறாரு? அவருக்கு நல்ல காசையும் நமக்கு மட்டும் இப்படி மாசடைக்க காசு கொடுக்குறாரு இறைவன் ஏன் அப்படின்னும் போது அவர் சொன்னாரு, திருநாவுக்கரசு சாமிகள் கை தொண்டு செய்கிறார். உழவாரப்பணி, இப்ப நம்ம கோயில்ல கூட உழவாரப்பணி அண்மையில செஞ்சாங்க. இப்ப மகா சிவராத்திரிக்காக நம்ம புரிஞ்செய்தியில கூட பார்த்தேன் அலைபேசியில. அப்ப அந்த உழவாரப்பணின்றது கோயில் எல்லாம் சுத்தப்படுத்துறது, ஆங்காங்கே முளைத்துக்கிட்டு இருக்கிற அந்த புல் கூட்டுகளை எல்லாம் அப்புறப்படுத்துறது, இந்த பணியை வந்து திருநாவுக்கரசு சாமிகள் செய்வார். பூஜை நடந்துட்டு இருந்தாலும் இவர் பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு அங்க இருக்கிற புல்லு எல்லாத்தையும் வந்து செதுக்கி புல்லெல்லாம் கிளீன் பண்ணுவாரு. அதான் உழவார பணி. அவருடைய படத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னாக்கா அந்த உழவார சாமான் வந்து இங்க வச்சிருப்பாரு. அதை வச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ற பணியை செய்வார். கை தொண்டு செய்வதனால் தான் இறைவன் அவருக்கு நல்ல காசையும், வெறுமனையே பாட்டை மட்டும் பாடக்கூடிய நமக்கு இப்படி காசு கொடுக்குறாரு போல தெரிகிறது அப்படின்னு சொல்லி இறைவன் திருமுன்னாடி போயிட்டு பாடல் பாடுறாரு. காசு நல்குவே மாசில் நிழலையே ஏசலில்லையே, வாசி தீரவே காசு நல்குவே மாசில் நிழலையே ஏசலில்லையே, இறைவராயின மறைபொருள் நிழலையே கரைக்குள் காசினை முறைமை நல்குவே, வாசி தீரவே காசு நல்குவே மாசில் நிழலையே ஏசலில்லையே. இந்த பாடல இதுவும் 10 பாடல்கள் இருக்கிறது. இந்த பாடல ஞானசம்பந்த சாமிகள் திருமுன்னாடி போய் நின்று பாட ஆரம்பிச்சாங்க. இது பாட ஆரம்பிச்ச உடனே இறைவன் என்ன செஞ்சாருன்னா அன்று முதல் நல்ல காசு கொடுக்க ஆரம்பிச்சார். உடனே இவருடைய மனத்திலையும் சரியான நேரத்துக்கு சமையல் தயாராகி அடியார் பெருமக்களுக்கு நேரத்தை அமுது செய்விக்கப்பட்ட நிகழ்வு நடந்தது. திருவேணி நிழலை அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம். விஷ்ணுவனுடைய கையில பாத்தீங்கன்னா ஒரு கையில வந்து சக்கரம், இன்னொரு கையில வந்து சங்கு இருக்கும். அந்த சக்கரத்தை ஒரு அசுரன் கூட இவர் சண்டை போடும் போது அந்த அசுரன் சக்கரத்தை பறிச்சுட்டு போயிட்டான். அப்போ பெருமாள் வந்து சக்கரம் இல்லாம வெறும் சங்கோட இருக்கிறார். அப்போ திருவேணி நிலையில போயிட்டு அமர்ந்து இறைவன் முன்னாடி நின்று தினசரி 1008 முறை சிவாய நம நாமத்தை விஷ்ணு பெருமான் அர்ச்சனை செய்ய ஆரம்பிச்சார். அப்ப 1008 அர்ச்சனை பண்ணணும் போது இவர் என்ன செய்வார்னா 1008 தாமரை பூக்களை அறுத்துட்டு வந்து அதை ஒவ்வொரு பூவா கொண்டு சிவாய நம சொல்லுவாங்க. அப்ப 1008 பூவும் காலியாச்சுனாக்கா 1008 முறை சொல்லிட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுனாக்கா 1007 பூ தான் இருந்தது. இவர் ஒவ்வொன்றா போனாரு. 1007 பூ வச்சு 1008 பூ இல்லை. அப்ப உடனே விஷ்ணு பெருமான் என்ன பண்றாருனாக்கா தன்னுடைய கண்ணை பறிச்சு 1008 பூவா போனார். அது மகிழ்ந்து இறைவன் அவருக்கு சக்கராயுதத்தை வழங்கினார். அதுதான் வந்து திருவிழி மிழலை, விழி திருவிழி மிழலை அப்படிங்கிறது திருவிழி மிழலை அப்படின்னு வந்தது. அது வந்து விஷ்ணு பெருமான் தன்னுடைய விழியை பிடுங்கி 1008 அர்ச்சனையாக போட்டிருந்தார். அந்த தளத்துல பாடிய பாடல் தான் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையில் ஏசல் இல்லையே அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை தினசரி நாம் பாடும்பொழுது நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கான பணத்தை வந்து இறைவன் தருவார்.
அதே மாதிரி ஏற்கனவே நம்ம கிட்ட செல்வம் இருந்தால், நேர்வழியில் சேர்த்த செல்வமாக இருந்தால் அது கரையாம பார்த்துக்குவார். இந்த பதியத்தை பார்க்க கரையாம பார்த்துக்குவார்னா எப்படி? 1 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சிருக்கிறோம், திடீர்னு யாராவது ஒருத்தருக்கு உடம்பு முடியல, ஆஸ்பத்திரி போறோம், அவ்வளவு பணத்தையும் கொண்டுட்டு வரணும். அது நமக்கு பயன்படுதா? பயன்படுது. நேர்வழியில் சம்பாதித்த பணமாக இருந்தால் இந்த பாடலை தினசரி பாராயணம் செய்து பாடும்போது அந்த பணம் கரையாது, நமக்கு பயன். அதுதான் அந்த பாடலினுடைய கருத்து. இது காத்தல் தொழில். அடுத்தது மறைத்தல். சில விஷயங்களை இறைவன் மறைச்சிருவார். இறைவன் மறைத்தல் தொழிலை செய்யறார். அந்த மறைத்தல் தொழில் இல்லைன்னா எல்லாருக்கும் நரக வாழ்ந்துதான். இப்ப எல்லாரும் வருஷம் வருஷம் பர்த்டே நம்ம கொண்டாடுறோம், பிறந்த நாள் கொண்டாடுறோம். இறந்த நாள் நமக்கு தெரிஞ்ச என்ன, பிறக்கும் போதே டேட் போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. ஹாஸ்பிட்டல்ல பிறந்த உடனே நம்ம பிறந்த தேதியை போட்டு கொடுத்துறாங்க. இவ்வளவு நேரத்துக்கு இந்த டைமுக்கு இந்த பணத்தை பிறந்தது அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க. கூடவே அந்த நர்ஸு கரெக்டா இந்த வருஷம் இந்த மாசம் இந்த நாள் இந்த டைமுக்கு செஞ்சு போயிடும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வைங்க. வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஐயா வங்கியில வேலை செய்யறாரு ஐயா, பழனியங்கிரி சாமி. அவங்க பேங்க்ல போய் கடன் கேட்கணும்னு வைங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்கும்போது கூடவே டேட் ஆஃப் டெத் கேட்பாங்க. 2 வருஷம் தான் இருக்குது, 2 வருஷத்துல நீ எப்படி கட்டுவ? லோன் எல்லாம் இல்லைன்னுடுவாங்க. அதனால அந்த இறக்கிற தேதி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க வாழ்க்கை நடக்கும். அதை இறைவன் மறைக்கிறார். அடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இறைவன் மறைக்கிறார். அடுத்து நமக்கு என்ன நடக்கும் அது தெரிஞ்சா நம்ம சரியா இருக்குமா? இப்ப காலையிலே சொல்லி அனுப்புறாங்க, ஜோதிடக்காரங்க போனோம். போன உடனே அப்பா உனக்கு 2 வீலர்ல ஒரு சங்கம் ஒண்ணு இருக்குது, அநேகமா அந்த வாரத்துல அது நடந்துடும் அப்படின்றாரு. என்ன 2 வீலர் எடுக்கும் போதெல்லாம் அவ்வளவுதான், இன்னைக்கு நடக்குமா என்ன தெரியலையே அப்படின்னு நினைச்சு ஓடணும்னா என்ன ஆகும்? எங்கேயோ போய் மோதுவான், வயலே ஓட்டுவான். அவ்வளவுதான், ஜோதிடர் சொன்னது கண்டிப்பா நடக்கணும்னாக்க எல்லாம் வண்டி இருக்கும். அதே சிந்தனையா இருக்கும்போது எங்கேயோ போய் மோதுவான். ஜோசி சொன்ன மாதிரி சரியா வச்சு. அதனால அதெல்லாம் இறைவன் மறைக்கிறார். சில விஷயங்களை இறைவன் மறைச்சிருப்பார். அதே மாதிரி மறதியை கொடுத்திருக்கிறார் இறைவன். மறதின்றது நமக்கு கொடுத்த செல்வத்திலே மிகப்பெரிய செல்வம் நம்மளுடைய மறதி தான். அந்த மறதி இல்லை அப்படின்னா வாழ்க்கை வாழ முடியாது. எல்லா நிலமும் உள்ளச்சுன்னா என்ன பைத்தியக்காரன் செஞ்சுட்டு இருக்கும். மாமியார் மருமகள் என்ன நேற்று இப்படி பேசலாம், போன வாரம் 10ஆம் தேதி இப்படி பேசலாம், போன வருஷம் 2ஆம் தேதி 3 மணிக்கு இப்படிதான் பேசலாம். இதே நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாது. அது எல்லாத்தையும் இறைவன் மறைக்கிறார். அதனால அந்த மறைத்தல் அப்படிங்கிற தொழில் இறைவன் நமக்கு செய்யக்கூடிய உபகாரம். அப்போ இந்த மறைத்தல் தொழில் என்னன்னா, திருநாவுக்கரசு சாமிகளும் திருஞான சம்பந்த சாமிகளும் திருமறைக்காடுக்கு போறாங்க. வேதாரண்யத்தில் இருக்கு திருமறைக்காடு. அந்த திருமறைக்காடு வேதங்களால் பூஜிக்கப்பட்ட தலம். 4 வேதங்கள், ரிகேசு சாமம் அதர்வனம், அந்த 4 வேதங்கள் பூஜிக்கப்பட்ட தலம் தான் திருமறைக்காடு. அந்த திருமறைக்காடுல 4 வேதங்கள் பூஜை செய்துவிட்டு கலிகாலம் தொடங்கும் போது நந்திய பெருமாள் சொல்றாரு, கலிகாலம் பிறக்க ஆரம்பிக்குது, இதுக்கு மேல நீங்க எல்லாம் அங்க வாழ முடியாது, அதனால நம்ம எல்லாமே மீண்டும் சிவலோகத்துக்கு செல்லலாம் அப்படின்னு போயிட்டாங்க. இப்ப கலிகாலம், அதனாலதான் இறைவன் நம்ம கூட வாழ முடியல. அப்படி இல்லைன்னா அவரும் நம்ம கூட உட்கார்ந்து இருப்பார். கலிகாலம் அதனால வேண்டாம், நம்ம மேல அவங்க கண்களுக்கு, நம்ம கண்களுக்கு தெரியாம இருப்பாங்க. இப்ப கண்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க. கலிகாலம் இல்லாம இருந்தாங்க நம்ம கண்களுக்கு தெரியுவாங்க, சகஜமா நம்ம கிட்ட பேசுவாங்க. ஏன்னா தர்மரும் கிருஷ்ணரும் உட்கார்ந்து இருக்காங்க.
அப்ப 2 பேர் வரான். வந்து உட்கார்ந்து என்ன பண்றா, சாமி ஒரு வழக்கு ஒண்ணு கொண்டு வந்து. என்னப்பா வழக்கு? நேத்து இவனுக்கு என்னுடைய 5 ஏக்கர் நிலத்தை வித்தேன். இன்னைக்கு அந்த நிலத்தெல்லாம் இவன் கிளீன் பண்ணான். அதுல பெரிய செப்பு குடத்து நிறைய தங்க காசு கிடைச்சது. நான் சொல்றேன், நேத்து இவனுக்கு நான் வித்துட்டேன். அப்ப இதுல கிடைச்ச தங்க காசு, இன்னைக்கு கிளீன் பண்ணும்போது கிடைச்ச தங்க காசு யாருக்குரியது? அவனுக்கு தான் உரியது. ஏன்னா நான் வித்துட்டேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. வாங்கினவனுக்கு தான் அது உரியது. இதை சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டான். அப்புறம் ஏப்பா ஏத்துக்க மாட்டேங்கிற, நீ தான் வாங்கிட்டு இப்ப உங்களுக்கு தானே அது உரியது அப்படின்னு. இல்ல, நேத்து நான் வாங்கினேன், ஆனா அந்த செப்பு குறை எப்ப இருந்திருக்கும்? நான் வாங்குறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கும். நான் வாங்கின பிறகு இருந்ததா இது எனக்கு சொந்தம். நான் வாங்குறதுக்கு முன்னாடியே இருந்தது போது அவனுக்கு தானே சொந்தம். அதை சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். சரிப்பா, நாளைக்கு காலையில வாங்க, இதுக்கான தீர்ப்பு நான் சொல்றேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில 2 பேரும் வந்தான். வந்த உடனே 2 பேரும் வந்து உட்காந்துட்டு அந்த வாங்கினவன் சொன்னான், இல்ல சாமி, முந்தான நாள் நான் வாங்கிட்டேன். வாங்கின பிறகு நேற்று இதை கிளீன் பண்ணேன், இந்த குடம் கிடைச்சது. எப்ப நான் வாங்கிட்டனோ அப்பவே அது எனக்கு உரியதாயிடுச்சு. இப்ப அந்த குடம் எனக்கு தான் முடியுது. நீ என்னப்பா சொல்ற அப்படின்னாங்க வித்தவங்கிட்ட. இல்ல சாமி, அவன் சொன்ன மாதிரி இந்த குடம் நேற்று உள்ள இருக்குல்ல, ஏற்கனவே அது இருந்தது. அதனால நான் விற்கிறதுக்கு முன்னாடியே அந்த குடம் இருந்ததுனால அது எனக்கு தான் உரியது. அதனால எனக்கு தான் குடம். தர்மருக்கு ஒன்றும் புரியல. கிருஷ்ணா என்ன இது அப்படின்னு. நேற்று 2 பேரும் இப்படி சொல்றாங்க, இன்னைக்கு 2 பேரும் இப்படி சொல்றானே என்னக்கா? ஒண்ணு இல்ல தர்மா, இரவுதான் கலிகாலம் பிறந்தது. கலிகாலத்துக்கு முன்னாடி மக்கள் இப்படி இருக்கான், கலிகாலம் பிறந்ததும் இப்படி இருக்கான். அதனால இதுதான் கலிகாலம். அதனால கலிகாலத்துல நம்ம எல்லாம் இங்க வாழ முடியாது. அதனால மீண்டும் நம்ம சிவலோகத்துக்கே போறோம் அப்படின்னு சொல்லி நந்திய பெருமாளுடைய ஆணைப்படி வேதங்கள் 4 அந்த திருமலை காடினுடைய கதவுகளை சாத்தி சீலிட்டு விட்டு சென்று விட்டு அந்த கதவை திறக்க முடியல. அப்போ அந்த 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பக்தர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, கோயிலுக்கு பக்கவாட்டுல ஒரு வாசப்படி ஒண்ணு அமைச்சு பக்கவாட்டுல போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க. மெயின் டோர் லாக்டு, அது திறக்கல. அப்ப திருநாவுக்கரசு சாமிகளும் ஞானசம்பந்த சாமிகளும் இப்படி முன்னாடி போய் நிக்கிறாங்க. நின்றுட்டு, சாமி என்ன இதுன்னா திருநாவுக்கரசு, ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல அப்பறே, இது வந்து என்ன அப்படின்னா வேதங்கள் பூஜித்த தலம், வேதங்கள் இது திரையிட்டு விட்டு சென்று சுவாமி, நம்ம நேர்வழியில போய் தான் நம்ம சாமி போறோம், பக்கவாட்டுல நம்ம போகிறோம். சரி, அப்பறே இந்த மறை கதவு திறக்க நீர் பாடும் அப்படின்னு உடனே பதியம் பாட ஆரம்பிச்சாரு திருநாவுக்கரசு சாமிகள். 10 பதியங்கள் பாடினாரு. 10வது பதியத்துக்கு கதவு திறந்தது. இருவரும் போய் சாமியை மனமுருக வழிபட்டார்கள். வழிபட்டு விட்டு மீண்டும் வெளியே வந்ததும் திருநாவுக்கரசு சுவாமிகள் சொன்னாரு, சுவாமி, தினசரி இந்த கதவு திறந்து மூடும் வகையில இதை சாத்தி காப்பு இடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திருஞான சம்பந்த சாமிகள் பாடல் பாட ஆரம்பிச்சாங்க. சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் போலில் சோழ் மறை காட்டுரை மைந்தா, இது நன்மீரை வைத்து அருள் செய்க எனக்கும் கதவும் திரு காப்பு கொள்ளும் கருத்தாலே, கதவும் திரு காப்பு கொள்ளும் கருத்தாலே. இந்த பாடல் பாடினாரு. பாடல் பாடும் போதே கதவு சாத்தப்பட்டது. அப்போ திருநாவுக்கரசு சாமிகள் நினைச்சாரு,
நம்ம 10 பாட்டு பாடி முடிக்கும் போதுதான் கதவு திறந்துச்சு. ஆனா திருஞான சம்பந்த பெருமான் ஒரே பாட்டு பாடிய உடனே கதவு சாத்திச்சு. அப்ப இறைவன் நமக்கு அருமை கொஞ்சம் கம்மிதான், என்ன இருந்தாலும் அவர் அம்மையார் இடத்திலே ஞானப்பால் உணர்வு இல்லையா அப்படின்னு நினைச்சு உறங்க ஆரம்பிச்சார். அப்ப இறைவன் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு உணர்த்தினார், அப்பா உன்னுடைய பாடலை கேட்க கேட்க எனக்கு இனிமையாக இருந்ததப்பா, அதனால நான் உடனே திறந்திருந்தால் நீ பாட்டை நிறுத்தி இருப்பாய், அதனால் தொடர்ந்து நீ பாட வேண்டும் என்பதற்காகத்தான் காலதாமதமாக இருக்க வைக்கிறதோ. இது மறைத்தல் தொழில். அடுத்தது அழித்தல் தொழிலுக்கு வராங்க. இப்பதான் திருஞான சம்பந்த சுவாமிகள் தன்னுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை அடைய. அவர் பிறந்தது எதற்காக? தென்னாட்டிலே சமணத்தை ஒழித்து சைவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் அவரை இந்த பூ உலகத்திலே அவதரிக்கின்றது. அப்போ பாண்டிய நாடு, தென்னாடு, பாண்டிய நாட்டுல கூர் பாண்டிய மகேந்திரவர்மன் மன்னன், பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன், கூன் பாண்டியன் அப்படிங்கிறவர். முதுகு கூனி இருக்கும் அரசன். அவருடைய துணைவியார் சோழ நாட்டை சேர்ந்தவர், மங்கையர் கரசியார். சோழ நாடு சிவபக்தி உடையவர். அதனால அந்த அம்மையாரை திருமணம் செய்திருக்கிறாரு. இவருடைய கொள்கை, கூன் பாண்டியனுடைய கொள்கை சமண கொள்கை, மங்கையர்கரசியாருடைய கொள்கை சிவ கொள்கை, சைவ கொள்கை. இதுல புரிஞ்சுக்கணும், தாய்மார்கள் பெரியவர்கள் புரிஞ்சுக்கணும். கணவனுடைய கொள்கை வேறு, மனைவியினுடைய கொள்கை வேறு. இருந்தாலும் கணவன் சிவன் கோயிலுக்கு போறாங்க, சிவ பூஜை எல்லாம் செய்யறாங்கன்னா தடுக்க மாட்டாங்க. அவர் சமணத்துக்கு உதவி செய்யறாரு, சமணத்து பக்கம் இருக்கிறாருன்னா அந்த அம்மா கண்டிப்பாங்க. அப்படி இருந்து இருவரும் இணைப்பிரியாமல் குடும்பம் நடத்தினாங்க. இப்ப என்னாச்சு, சமணர்களினுடைய அட்டுழியம் அதிகமாயிடுச்சு, சைவர்களை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். அப்ப மங்கையர்கரசியார் நினைச்சாங்க, இதை சரி பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலமைச்சர் குலசிரியார் கிட்ட கேட்கிறாங்க. குலசிரியார் சொன்னாங்க, அம்மா ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்த சுவாமிகள் இருக்கிறார், அவரை நாம இங்கு மதுரைக்கு நாம் வரவழைத்தால் இங்கு சமணத்தை ஒடுக்கி நம்ம சைவத்தை நிலைநாட்டுவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். சரி, ஒற்றர்களை அனுப்பிடுங்க. ஒற்றர்களை அனுப்பிச்சாங்க. அனுப்பும்போது திருமறை காட்டுல ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு சுவாமிகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒற்றர்கள் சொன்னாங்க, மங்கையர்கரசியார் பாண்டிய நாட்டுக்கு உங்களை வர சொன்னாங்க, சமணர்களினுடைய அட்டுழியம் அதிகமாகிவிட்டது, சைவர்களை ஒடுக்கிக் கொண்டு இருக்கிறார்கள், அதனால் தாங்கள் அங்கு வருகை புரிய வேண்டும் சாமி. நாவுக்கரசு பெருமான் உடனே தடுத்தார். நாளும் போலும் தற்போது சரியாக இல்லை, அதனால் தாங்கள் இப்போது மதுரைக்கு செல்லக்கூடாது சுவாமி, போக வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா சமண சமயத்தினால நாவுக்கரசு பெருமான் பெரும் துன்பத்துக்கு ஆனார். அதனால என்ன சொன்னாரு, சமணர்கள் கொள்ளாதவர்கள், அதனால் இப்போது நீங்கள் போக வேண்டாம், ஏன்னா சிறு பிள்ளை, அதனால இப்ப நீங்க போக வேண்டாம் சாமி, இப்ப போன ஆபத்து வேண்டாம். அப்ப திருஞான சம்பந்த சாமிகள் சொன்னாரு, நாள் என்ன செய்யும், கோல் தான் என்ன செய்யும், அத்தனை கோள்களையும் நாள்களையும் தன்னிடத்தே வைத்துக் கொண்டிருப்பவர் பெருமான், அவருடைய அடியார்களை இந்த நாளும் கோலும் ஒன்றும் செய்யாது அவரே அப்படின்னு சொல்லிட்டு பதிகம் ஒண்ணு பாடினார். என்னன்னா, வேயுறு தோழி மங்கன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் புலனே புலந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே
மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இது 10 பாடல்கள். இந்த வேய் பங்கன் விடமுண்ட கண்டன் நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் குணமே புகுந்ததனா. இந்த பாடலை பாடி முடிச்சுட்டு சொன்னாரு, நாளும் தோறும் நம்மை ஒன்றும் செய்யாத அப்பரே நான் சென்றுதான் தீருவேன். இந்த பாடல் மிகவும் நமக்கு பயன்படக்கூடிய பாடல். எப்பெல்லாம் நாலு சரியில்லை அப்படின்னு இருக்கும், உதாரணத்துக்கு ஒரு வேலையை செவ்வாய்க்கிழமை தான் நீங்க செஞ்சாங்க, வெளியே செவ்வாய்க்கிழமை ஆகாதுன்னு இன்னைக்கு போய் செய்யறதான். ஆனா அன்னைக்கு செய்யலாம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, வேற நாள் இல்லை. அந்த மாதிரி இக்கட்டான சூழல் நடந்து போயினே இருக்கணும். திடீர்னு போன குறுக்கிட போயிடுச்சு, திரும்பி வீட்டுக்கு வரணும். போயினே இருக்கணும், எதிரில் யாரோ ஒருத்தர் வந்தாங்க, ஐயோ அந்த அம்மாவை பார்த்துட்டு போனா போற வேலை நடக்காதே சாமி என்ன அப்படின்னு எப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அப்பெல்லாம் அந்த பதியத்தை நாம் பாடினால் அனைத்து கிரகங்களும் விளையும். போகின்ற அந்த செயல் வெற்றியாகும். நீங்க இந்த பாடலை பாடிட்டு நீங்க வெளியே கிளம்புனீங்கன்னா நீங்க எந்த வேலைக்கு போறீங்களோ அது சக்சஸ் ஆகும். இது ஆணை நமதேன்ற சத்தியம் பண்ணி சொன்னாங்க. வேறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் ஒரே பொருளாதாரா. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனோம். இது 10 பாடல் இருக்கு. நீங்க சாதாரணமா அந்த ஒரு பாடலை பாடிட்டு நீங்க வெளியே போனாங்க உங்களுக்கு 4 கோள் கிரகம் ஏதோ எது பண்ணாங்க. ஜோதிடமே நீங்க பார்க்க தேவை. 4 இருக்குது நல்லா இருக்கா என்ன போய் ஜோதிடம் கேட்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே தேவை. இந்த பதியத்தை பாடிட்டு போனா இவர் பாடிட்டு மதுரைக்கு போனார். போயிட்டு ஒரு மடத்துல போய் தங்கினாரு. இந்த செய்தி சமணர்களை எண்ணிச்சு. சமணர்களை என்ன உடனே சமணர்கள் எல்லாம் அஞ்சனாங்க. ஞான சம்பந்த பெருமான் வந்திருக்கிறாரா, நம்மை ஒரு கை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரா, இது இவரு அரசனை அரசி எல்லாத்தையும் சைவத்துக்கு மாத்திட்டாருன்னா நம்ம கூடாது காலியாயிடும். அதனால எப்படியாவது மன்னர்கிட்ட சொல்லி ஞான சம்பந்த சாமிகளை விரட்டி அடிக்கணும். போய் சமணர்கள் போய் ஊர்பாண்டியன் கிட்ட போய் உட்கார்ந்து மன்னா என்னப்பா சொல்லுங்க, மன்னா ஒரு சிறு பிள்ளை ஒருவர் வந்திருக்கிறான், நம்ம நாட்டையே அழிச்சிருவாங்க, அவன் வந்ததிலிருந்தே எங்களுக்கு கெட்ட கணாக்கள் வருகிறது, நாட்டுக்கு இது நல்லதில்லை, அதனால அவனை மதுரையை விட்டு வெளியே கிளம்புகிறது. சரி, அதுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணு இல்லைன்னா நம்ம மந்திரத்தின் தன்மையினால் அவன் இருக்கக்கூடிய மடத்துக்கு தீயை அணிந்து அவனை விரட்டி விடலாம். சரி செய்யுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மன்னனை சமணர்கள் தங்களுடைய கையில் வச்சிருந்தாங்க. சைவத்துக்கு மன்னன் போயிட்டான்னா நம்ம சொல்றது எதுவுமே கேட்க மாட்டான், நம்ம கூட அவன் காணி சொல்லிட்டு அவன் இருக்கிற மடத்துக்கு மந்திரத்தின் தன்மையினால் நெருப்பை அனுப்பினால் ஞான சம்பந்த சாமிகள் ஓடி போயிடுவான். அதனால நம்ம சமணத்தை காப்பாற்றிக்கலாம் சாமி அப்படின்னு மன்னன் கிட்ட போய் சொன்னாங்க. மன்னா இருக்கு சரி. இவங்க போனவனுக்கு என்ன பண்ணாங்க, தீ பந்தங்களை எடுத்து ஞான சம்பந்த சாமிகள் தங்கி இருந்த மடத்துல, கூரையினால் வேயப்பட்ட மடம், அந்த மடத்துக்கு போய் தீ வச்சுட்டாங்க. தீ தகதகன்னு எரிய ஆரம்பிச்சுச்சா, கூட இருந்த அடியா பெருமக்கள் எல்லாம் சுவாமி சமணர்கள் நம்ம மனதுக்கு தீ வச்சுட்டாங்க, தீ ஃபுல்லா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஞான சம்பந்த சாமிகள் சொன்னாரு, பையவே சென்று பாங்கியனுக்கு ஆகவே. பையவேன்றது மெதுவா அப்படின்னு மதுரையில பைய போயிட்டு வரணும், அம்மா போயிட்டு வரணும்னா பார்த்து மெதுவா போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்க என்ன சொல்லுவாங்கன்னா பைய போயிட்டு வரணும், பையன்னா மெதுவா போயிட்டு வாங்க. அப்ப இவர் என்ன சொன்னாரு, பையவே சென்று பாண்டியனுக்கு ஆகவே. இந்த எனக்கு வைத்த தீ யாருக்கிட்ட போட்டோம், பாண்டியனுக்கு போயிடுச்சு. எப்படி போனோம், பையவே போ. ஏன் பையவே போன்னு சொன்னார்னா, வேகமா போனா பாண்டியனை அழிச்சிடும். பாண்டியனை அழிச்சா யார் விதவை ஆகுவாங்க,
மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசியார் யாரு? சைவத்தை ஆதரிப்பவங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது மன்னனுக்குன்னு சொல்லி பையவே சென்று பாண்டியனுக்கு ஆகவே சொன்ன மாத்திரத்துல பாண்டியனுடைய உடல் முழுவதும் தக தகன்னு எரிய ஆரம்பிச்சு. வெப்பம், சூடு. இப்ப நமக்கு உடம்பெல்லாம் அவ்வளவு சூடா கணக்குதே அப்படின்னு நம்ம அவதிப்படுவோம் இல்லையா, அந்த அவதியே பட ஆரம்பிச்சு. உடனே ஐயோ அப்பா என்னுடைய உடலெல்லாம் எரிகிறதே என்னன்னு தெரியவில்லையேன்னு படிக்கல புரள ஆரம்பிச்சான். புரள ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சைவ சமணர்களை வர வச்சாங்க. சமணர்கள் அவங்க எல்லாம் ஏதோ மந்திரம் எல்லாம் போட்டாங்க. அவங்க மந்திரமே என்னன்னா ஆஸ்தி நாஸ்தி, ஆஸ்தி நாஸ்தி, ஆஸ்தி நாஸ்தி. அதான் அவங்க மந்திரம். இருக்கு இல்லை, இருக்கு இல்லை, இருக்கு இல்லை, அதான் அவங்களுடைய மந்திரம். அவங்க போய் அதெல்லாம் மந்திரத்தை எல்லாம் போட்டாங்க. அந்த சூடு வந்து கிட்ட பாருங்க. அப்ப மங்கையர்க்கரசியார் மெதுவா போய் பக்கம் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து சுவாமி ஞானசம்பந்த சுவாமிகள் வந்திருக்கிறாரு, அவரை அழைச்சிட்டு வந்தோம்னா அவரே இதுக்கு சரியான படிக்கு மருத்துவம் பாப்பாரு சுவாமி. இவனால சூடு தாங்க முடியல, மன்னனால் எதையோ செய்ய முடியல. அப்புறம் குலசிரையார் மங்கையர்க்கரசியார் போய் மடத்துல இருந்து ஞானசம்பந்த சாமிகளை இல்லத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. வந்த உடனே சமணர்கள் என்ன பண்ணாங்க, ஆஹா இது வந்து எங்களாலே இது சரியா பண்ண முடியும், ஞானசம்பந்த சாமிகள் என்ன செய்ய முடியும், நாங்களே இதை சரி பண்ணுவோம். அப்ப ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சாங்க. என்ன அப்படின்னா இடபாகத்தை சமணர்களுக்கும் வடபாகத்தை ஞானசம்பந்த சாமிகளுக்கும் கொடுத்தாங்க. இடபாகத்துக்கு நீ என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க தெரியாது, அதை நீ சரி பண்றது சமணர்களுடைய பொறுப்பு, வலபாகம் ஞானசம்பந்தருடைய பொறுப்பு. ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஞானசம்பந்த சாமிகள் சொன்னாரு, அம்மா விபூதி வேணும். சமணர்கள் கொடுத்த விபூதி தான் அங்க இருக்கு, வேண்டாம், வேலி செய்யப்பட்ட சாம்பல் எடுத்துவாங்க. வேலி சாம்பலை கொண்டு வந்து மங்கையர்க்கரசியார் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இவரு ஒரு பதியம் பாடி அந்த விபூதியை வலது பக்கம் பூச ஆரம்பிச்சார் ஞானசம்பந்த சாமி. மந்திரமாவது நீரு வானவேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவனாயுமை பங்க திரு ஆலவாயம் திருநீரே செந்துவனாயுமை பங்க திரு ஆலவாயம் திருநீரே. இந்த பாடலை பாடி வலது பக்கம் திருநூரை பூச ஆரம்பிச்சாரு, வலது பக்கம் குளிச்சு ஆரம்பிச்சு. இப்ப அரசனுக்கு இந்த பக்கம் சில்லுனுக்கு, இந்த பக்கம் கபகபன்னு எரி. உடனே சாமிகளை பார்த்து, பா இந்த பக்கமும் பூசுங்கள், இந்த பக்கம் எரிகிறதுன்னு. ஞானசம்பந்த சாமிகள் விபூதி எடுத்து இடது பக்கம் கை வச்சாரு, உடனே குளிச்சு. ஞானசம்பந்த சாமிகளை பார்த்து கும்பிட்டாரு மன்னன். உடனே சமணர்கள் பார்த்தாங்க, ஆஹா இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இது நாங்க பாதி குணப்படுத்தினதுக்கு அப்புறம் இது வந்து குணப்படுத்தினாரு, அதனால இதை நாங்க ஏற்றுக்க மாட்டோம். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, ஏற்கனவே 5-6 டாக்டர்கிட்ட பார்த்துருவோம், 6வது டாக்டர்கிட்ட போனோடனே ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி மாத்திரை போட்டு வருவோம். அந்த மாத்திரை என்னன்னா ஏற்கனவே 5 டாக்டர் கிட்ட உடம்பு அந்த மருந்தை வாங்கி ஓரளவுக்கு சரியாகிட்டு வருது, கடைசி கொடுத்த டாக்டர் இதுல கரெக்ட் ஆயிடும், இதுதான் சரியான டாக்டர். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, சமணர்கள் நாங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோம், அதன் பேர்ல தான் இது சரியா இருக்குது, ஏற்றுக்க மாட்டோம். அப்ப என்ன செய்யலாம், சமணம் பெரியதா சைவம் பெரியதா எப்படி பாக்குறது? எந்த போட்டியா இருந்தாலும் 3 வகையான போட்டி நடக்கும். இப்ப ஒரு போட்டி முடிஞ்சு போச்சு, மிச்சம் 2 போட்டி. என்ன போட்டி? அனல்வாதம் புனல்வாதம். அனல்வாதம்ன்றது என்ன அப்படின்னா, சமணர்கள் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் எழுதப்பட்ட ஓலைய நெருப்புல போடணும். அதே மாதிரி சைவம், திருஞான சம்பந்தரா அவருடைய சைவத்தினுடைய பாடல்கள் கோட்பாடுகள் எல்லாம் எழுதிய ஓலையை நெருப்புல போடணும். அப்ப யாருடைய ஓலை எரியாம
வாடாமல் பச்சையாக இருக்கிறதோ அந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படும் முடிவு பண்ணோடனே சமணர்கள் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் எழுதி உள்ள நெருப்புல போட்டாங்க. போட்ட மாற்றத்துல தீ பிடிச்சி கருகி போயிடுச்சு. ஞானசம்பந்த சுவாமிகள் என்ன செஞ்சாரு, ஓலை ஒண்ணு எடுத்தாரு. என்ன ஓலைன்னா அவர் ஏற்கனவே படிச்ச பதியங்கள் அதெல்லாம் வச்சிருக்கிறார் ஓலைச்சுவடி. அதுல இருந்து ஒரு ஓலைச்சுவடி எடுத்தாரு. அது திருநள்ளாறு பதிகம். திருநள்ளாறுல சுவாமிகள் பாடிய பதியம் அது. அந்த பதியத்தை எடுத்து போகமார்ந்த பூங்குழலால் அப்படின்ற பதியம், அந்த பதியத்தை எழுதிய அந்த ஓலையை எடுத்து நெருப்புல போட்டாரு. அது எரியாம பச்சை பசேன்னு அப்படியே அனல்வாதத்துல ஜெயிச்சிட்டாரு. அடுத்து என்ன வாதம்? புனல்வாதம். இந்த புனல்வாதத்தில் தோத்தா என்ன ஆகும்? சமணர்களே சொன்னாங்க, யாரு தோக்குறாங்களோ அவங்க கழுமரம் ஏறிடணும். சரி, முடிவு செய்யப்பட்டது. புனல்வாதம்ன்றது என்ன அப்படின்னா, வைகை ஆத்துல சைவர்கள் அவர்களுடைய ஓலைச்சுவடி எடுத்து போடணும், சமணர்கள் அவர்களுடைய ஓலைச்சுவடி எடுத்து போடுவாங்க. இதுல வைகை ஆத்துல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுகின்ற தண்ணியில அந்த ஓலையை போட்டா எதிர்த்து வரும். அந்த எதிர்த்து வரக்கூடிய ஓலை ஏற்றுக்கொள்ளும். அப்போ சமணர்கள் எடுத்து போட்ட ஓலை தண்ணியா அடிச்சு போயிடுச்சு. சைவர் இப்ப நம்ம திருஞான சம்பந்த சாமிகள் என்ன பண்ணாரு, வாழ்க அந்தனர் அந்த பதியத்தை போட்டார். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீங்கதன் புனல் தேர்ந்தது போகுக ஆகதியதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. இந்த பாடல் அடங்கிய ஓலைச்சுவடி எடுத்து போட்டாங்க. போட்டதும் அந்த ஓலைச்சுவடி எதிர்த்து போனாங்க. எதிர்த்து அந்த ஆற்றுல தண்ணி இப்போ ஓடிட்டு இருக்கு. ஓடிட்டு இருக்கிற ஆற்றுல அந்த ஓடிய திசைக்கு எதிர் திசையாக இந்த பதியம் அடங்கிய அந்த ஓலை எதிர்ல ஓடி வருது. அந்த மாதிரி ஓடி வந்த பதிகம் திரு ஏடகம் அப்படிங்கிற இடத்துல கரையை திரு ஏடகம். இந்த ஏட்டை போட்டதுனால அந்த ஏறு ஏறக்கூடிய இடம் திரு ஏடகம் அப்படின்னு. அது வைகை ஆற்றினுடைய கரையில் இருக்கக்கூடிய ஒரு தலம். அங்க கரை ஒதுங்குகிறது. இப்ப சமணர்கள் அவர்களுடைய குறைகளை ஒத்துக்கிட்டு எல்லாரும் போய் கழுமரத்துல ஏறிட்டாங்க. சைவம் தலைக்க ஆரம்பிச்சு. இது அழித்தல். இப்ப பெருமான் அவதாரம் செய்தது எதற்காக? சமணத்தை ஒழித்து சைவத்தை காப்பதற்காக. இவர் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ திருஞான சம்பந்த சாமிகளுக்கு திருமணம் செய்து வயது வந்துருச்சு, 16 வயது. அவங்களுடைய அப்பா சொன்னாரு, அப்பா நீ திருமணம் செஞ்சுக்கணும்பா. இவர் சொன்னாரா, அப்பா எனக்கெல்லாம் திருமணம் இருக்குப்பா, நான் ஒவ்வொரு கோயிலா போய் இறைவனை தரிசிச்சுட்டு இருக்கிறேன், அவரே என்னுடைய சிந்தை முழுவதுங்கிறாரு, எனக்கு திருமணம் வேண்டாம், எது இருந்தாலும் பெத்தவங்க கடமை கல்யாணம் பண்ணி பார்க்கணுமா. சரிப்பா. அப்போ திருமணம் நல்லூர் அப்படின்னு ஒரு இடம், பெருமணம் நல்லூர். அந்த பெருமணம் நல்லூர் அப்படிங்கிற இடத்துல நம்பாண்டா நம்பி அப்படிங்கிறவருடைய பெண் அத திருமணம் செய்திருப்பதற்காக பேசி முடிக்கிறாங்க. அந்த பெருமணம் நல்லூர் அப்படிங்கிற ஆலயத்துக்கு பக்கத்துல மண்டபம் அமைச்சு அங்க திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து காலையில திருமணம் நடக்குது. திருநீல நக்க நாயனார் அவர் தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். வேட்டி எல்லாம் செஞ்சு பெருமானுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார். அந்த மாதிரி திருமணம் முடிஞ்ச உடனே மணப்பெண்ணை கூட்டிக்கிட்டு இறைவனை தரிசிப்பதற்காக கோயிலுக்குள்ள நுழையிறார். எந்த கோயில்? பெருமண நல்லூர் அப்படிங்கிற கோவில். அந்த கோவிலுக்குள்ள இவர் போறாரு. கூடவே திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாம் போறாங்க சாமி. உள்ள போன உடனே அசரீரியாக இறைவன் பேசுறார். ஞான சம்பந்தா, நீயும் உன்னுடைய துணைவியாரும் மற்றும் திருமணத்துக்கு வந்தோரும்
எம்மை வந்து சேரக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. எனவே யாம் உருவாகக்கூடிய ஜோதியில் வந்து நீங்கள் எல்லாம் சேர்வீராக அப்படின்னு இறைவன் சொல்லிட்டு உள்ளே இருக்கிற கருவறையில இறைவன் ஜோதி பிளம்பாக காட்சி கொடுத்தார். அப்ப ஜோதி வந்து பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ திருஞான சம்பந்த சுவாமிகளும் அவருடைய துணைவியாரும் ஜோதியை பார்த்து வணங்கினார்கள். பிறகு திருமணத்துக்கு வந்தவரை எல்லாரையும் பார்த்து ஜோதியில் சென்று சேருங்கள். முருகநாயனார், திருநீலநக்க நாயனார், திருஞான பாணனார் இவங்கெல்லாம் ஒவ்வொருவராக ஜோதிக்குள் சேர்ந்து சேர்ந்தார். ஜோதினா நம்ம பத்தி எரியன்றதெல்லாம் இல்லை, அவ்வளவு பொய்கை மாதிரி. திருநாவுக்கரசு பாடிய மாதிரி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் நீங்கள வேலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ன இறையனே ஈனரே அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி அந்த உள்ளாக பொய்கை மாதிரி ஒரு குற்றால அருவிகிட்ட போய் நின்னாக்க எப்படி சிலு சிலு சிலுன்னு இருக்குமோ அந்த மாதிரியான ஜோதியில் போய் ஒவ்வொருவரா சேர ஆரம்பிச்சாங்க. அப்ப திருஞான சம்பந்த சுவாமிகள் சொன்னாரு, திருமணத்துக்கு வந்து இருந்தவர்கள் எல்லோரும் போய் ஜோதியில் போய் சேருங்கள். எல்லாரும் போய் சேர்ந்தாங்க. சிலர் வந்து தயங்கி நின்னாங்க, நெருப்புல போய் சேருவதா அப்படின்னு தயங்கி நின்னாங்க. வேற யாராவது வரையலாமா அப்படின்னா யாரும் வரல, எல்லாரும் போயிட்டாங்க. மிச்சம் யாராவது வரையலாம்னா கடைசி யாரும் இல்லை. அப்புறம் அவருடைய துணைவியாருடைய கையை பற்றி கொண்டு ஜோதிக்குள் நுழைகிறார். நுழைவதற்கு முன்னாடி ஒரு பதியம் பாடுகிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஓது வாதமை நெருக்கே குய்ப்பது, ஓது வாதமை நெருக்கே குய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்பொருளாவது, வேதம் நான்கினும் மெய்பொருளாவது, நாதநாமம் நமச்சிவாயவே, நாதநாமம் நமச்சிவாயவே. இந்த பாடல அப்படியே கண்ணீர் மருகி பெருமான் பாடிட்டு கடைசியில நமச்சிவாயத்தை மட்டும் யாரும் மறக்காதீங்கப்பா, நமச்சிவாயத்தை மட்டும் யாரும் மறக்காதீங்க, மறக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஜோதியில உள்ளே சென்று ஜோதியோட ஜோதியாக சேர்ந்தார். ஜோதி அமிழ்ந்தது. அங்கே சிவலிங்கம் மீண்டும் பழையது போல அங்கே நிலை பெற்றது. இந்துதான் இறைவன் கடைசியாக அருளல் என்று சொல்வது. நாம் அனைவரும் இருப்பது எதற்காக, இறைவனை தரிசிப்பது எதற்காக என்றால், கடைசியில் நமக்கு இறைவனுடைய அருள் இவ்வாறு நமக்கு கிட்ட வேண்டும். நமக்கு பக்தி என்பது காதலாகி கசித்து கண்ணீர் மல்க வேண்டும். இறைவன் எப்பொழுது நாம் நம்மை ஒருநிலைப்படுத்திக் கொள்கிறோமோ அப்பொழுது உள்ளே இறைவன் புகுந்து நமக்கு அந்த கண்ணீரை வெளியே காணிக்கையாக வெளியே கொண்டு வருவார். இந்த மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உரியதுதான். ஏன் அவர் 16 வயதில் இறைவன் அழைத்தார் என்றால் அவருடைய செயல் முடித்து விட்டது. அந்த மாதிரி நமக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரண காரியத்திற்காக இறைவன் இவ்வழியிலே பிறப்பு நமக்கு வழங்கி இருக்கிறார். அந்த நிலையை நாம் பூர்த்தி செய்யும் பொழுது இறைவன் தன்னோடு அழைத்துக் கொள்வார். நாம் இறைவன் பிறந்தவர்கள், இந்த ஜன்மத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இறப்பு என்பது உண்டு. இறப்பை யாராவது தவிர்க்க முடியுமா? முடியாது. அப்போ இறைவனிடத்திலே நாம் வந்து வேண்டுவது என்ன என்றால், எனக்கு ஏற்படக்கூடிய அந்த மரணம் எனக்கு அறியாமல் ஏற்பட வேண்டும் இறைவா. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தன்னுடைய கடைசி உயிர் மூச்சு வரையில் திருமுருக பெருமானை வணங்கியவாறு அவரை பற்றி அவருடைய புகழை பரப்பியவாறே இருந்தார். இறுதியினால் அவர் இறப்பதற்கு முன்னால் வெளிநாட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு பாம்பேல வந்து இறங்குறாரு இரவு 12 மணிக்கு. அடுத்து அங்க பாம்பேல இறங்கி அங்க மும்பையில பிளைட் ஏறாரு சென்னைக்கு. அந்த மாதிரி மும்பையில பிளைட் ஏறும் பொழுது ஏறிய கொஞ்ச நேரத்துல உறங்கிட்டாரு. உறங்கிட்டு சென்னையில வந்து அவருடைய சீடர்கள் வந்து எழுப்புறாங்க, உயிர் விமானத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது.
யாருக்கும் தெரியவில்லை, அவருக்கும் தெரியவில்லை. உலகத்திலேயே அவருடைய மரணம் நிகழ்ந்தது. எப்ப அவர் இறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் டெஸ்ட் பண்ணும்போது திருவள்ளூர் கிட்ட பிளைட் கிராஸ் பண்ணும்போது அவருடைய உயிர் பிரித்திருக்கிறது. திருவள்ளூர் கிட்ட அவர் உயிர் பிரிந்த இடத்தில் இருக்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னாக்க திருத்தணி. திருத்தணி முருகருடைய ஆலயம் வரும்போது அவருடைய உயிர் இறைவனுடைய காலடியில் நிழலாக சென்று விட்டது. அப்படி ஒரு மரணம் தான் நமக்கு நேர வேண்டும் என்பதை இறைவனிடத்திலே. எல்லாருக்கும் மரணம் உண்டு, ஆனால் அந்த மரணம் எப்படி நடக்கும் அப்படின்னா நம்மை அறியாமல், நமக்கு தெரியாமல், நம்ம உடலுக்கு எந்த விதமான வலியையும் உணர்த்தாமல், நமக்கு எந்த விதமான துன்பத்தையும் தராமல் நம்மளுடைய உயிர் இறைவனுடைய திருவடி நீழலில் இழப்பாக வேண்டும் என்பதை தான் இறைவனிடத்திலே கேட்க வேண்டும் என்று சொல்லி, இறைவன் எப்படி 5 தொழில்களை செய்தாரோ அதுபோல திருஞான சம்பந்த பெருமான் 5 தொழில்களை செய்தார். படைத்தல் தொழிலை மயிலாப்பூரிலே செய்தார், காத்தல் தொழிலை திருவேலி நிலையிலே செய்தார், அழித்தல் தொழிலை பாண்டிய நாடு மதுரையிலே செய்தார், மறைத்தல் தொழிலை திருமறை காட்டிலே செய்தார், அருளல் செய்தலை திருநல்லூர் பெருமணம் என்கின்ற தளத்திலே கடைசியாக அவர் நமக்கு சொல்லிவிட்டு சென்ற அந்த அறிவுரை, அந்த அறவுரை, அந்த வழிகாட்டுதல் என்னன்னா, காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஒருவாறு நன்றி கொடுப்பது வேதம் 4 மெய்கொள்ளாது நாதம் நாமம் நமச்சிவாயவே. அந்த நமச்சிவாயத்தை மட்டும் எப்பொழுதும் ஆராயுங்கள் என்ற அருளாசியை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த நமச்சிவாயத்தை நாம் மறக்காமல் இறைவனை தினசரி வழிபட்டு இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி இதுவரை இங்கு என்னுடைய வாய்மொழியை செவிமொழியாக கேட்டார்.